அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பேசும் பயணம். திரு சுபா அவர்களின் வேட்டை நாய், அத்தியாயம் 1. வார்டன் கம்பிகளில் தட்டி சப்தம் எழுப்பினார். தினகரன் நிமிர்ந்தான். வா என்றார் வார்டன். சிறை கதவு ஓசையுடன் திறக்கப்பட்டது. தினகரன் கல் தரையில் கையூன்றி எழுந்தான். சிறை காரிடாரில் அவர் பின்னே நடந்தான். சிறை அதிகாரியின் அறையில் சிகரெட் வாசம் நிறைந்திருந்தது. அதிகாரி பழுப்பு நிற காகிதம் ஒன்றை அவன் பக்கம் போட்டார். உன்னை விடுவிக்க சொல்லிவிட்டார்கள் என்றார். தினகரன் திடுக்கிட்டான். விடுதலையா? அதற்குள்ளாகவா? அவனுக்கா? 4 வருடம் சிறையில் இருந்ததை மறந்து விடாதே. மறுபடியும் கொலை செய்ய கிளம்பி விடாதே. அதிகாரி அவர் சொன்ன வாக்கியத்தை அவரே ரசித்து புன்னகைத்தார். குண்டூசியால் பல் இடுக்குகளில் சுத்தம் செய்தபடி, இனிமேலாவது நல்லவனாக வாழ முயற்சி செய் என்று கையசைத்து வெளியேற சொன்னார். தினகரன் அந்த பழுப்பு காகிதத்தை பொறுக்கி எடுத்துக்கொண்டான். செய்யாத குற்றத்திற்கு 4 வருடம் சிறையில் அடைத்தீர்களே, அந்த 4 வருடங்களை எனக்கு யார் திருப்பி தரப்போகிறார்கள்? ஆத்திரத்துடன் கனல் பறக்க கேட்க வேண்டிய கேள்வி அமைதியான அழுத்தமான குரலில் கேட்டான். அவரை வணங்கிவிட்டு வெளியேறினான். அத்தியாயம் 2. மாதங்கியின் முத்தத்திலிருந்து தன்னை மீட்டு கொண்டபோது ராஜேஸ்வரின் மூச்சு இறைத்தது. அப்பா என்றார் நெஞ்சு ஏறி இறங்க. கின்னஸ் போட்டியிலா கலந்து கொள்ளப் போகிறோம்? உன் வேகத்தை என்னால் சமாளிக்க முடியவில்லை என்றார் படுக்கையில் புரண்டு. மாதங்கி கலகலவென்று சிரித்தாள். அதுதான் 20க்கும் 50க்கும் இருக்கும் வித்தியாசம் என்று கண்களை சிமிட்டினாள். உங்கள் மனைவியோடு இந்த மாதிரி அனுபவம் எல்லாம் கிடையாதா? அவள் ஒரு பூசணிக்காய். அவளை பற்றி ஏன் ஞாபகப்படுத்துகிறாய்? அதற்காக சந்தடி சாக்கில் நீ 20 நான் 50 என்று சொல்லிவிட்டாயே. நீ கெஸ்ட் ஹவுஸ் கேட்டவுடனேயே உனக்காக வாங்கி கொடுத்தேன் பார், அப்படித்தான் கேலி செய்வாய். ராஜேஸ்வரின் செல்போன் சினுங்கியது. அவளை நகர்த்தினார். போனை எடுத்தார். என்னை பார்த்தார். வீட்டிலிருந்து மாதங்கியை நிசப்தமாக இருக்க சொல்லி சைகை செய்தார். போனை இயக்கினார். ஹலோ, எங்கே இருக்கீங்க என்றது அவர் மனைவியின் குரல். கிளையண்ட் வீட்டில், இதோ புறப்பட்டு கொண்டே இருக்கிறேன். போனை அணைத்தார். மாதங்கியையும். அத்தியாயம் 3. சிவதாஸ் சுடுநீரில் குளித்துவிட்டு வேட்டியில் இருந்தார். பூஜை அறைக்குள் நுழைந்தார். மின் விளக்குகளின் உபயத்தில் சாமி படங்கள் பளிரிட்டன. பூக்களை எடுத்தார். படங்களின் மீது போட்டார். கண்களை மூடினார். கடவுளே, எனக்கு எல்லாம் நல்லதாக நடக்க வேண்டும். கற்பூரம் கொளுத்தினார். கண்களில் ஒற்றிக்கொண்டார். வெளிப்பட்டார். நிமிர்ந்து கடிகாரம் பார்த்தார். இரவு 9 மணி. போனை எடுத்தார். எண்களை தட்டினார். ராஜேஸ்வர், எங்கே இருக்கீங்க? காரில் என்று பதில் வந்தது. வீட்டிற்கு போய் கொண்டிருக்கிறேன். ஒரு அவசர வேலை, இங்கே ஒரு 10 நிமிஷம் வந்துவிட்டு போக முடியுமா? முடியாது என்று ராஜேஸ்வரால் சொல்ல முடியாது என்று சிவதாஸிற்கு தெரியும். நகரத்திலேயே மிகப்பெரிய கிரிமினல் அட்வொகேட்டாக ராஜேஸ்வர் கருதப்படலாம். ஆனால் சிவதாஸின் கம்பெனியில் அவர் சட்ட ஒழுங்கு ஆலோசகர். அதற்காக மிகப்பெரிய தொகை மாதா மாதம் அவருக்கு போய்க் கொண்டிருக்கிறது. அவ்வளவு அவசரம் என்றால் வருகிறேன் என்றார் ராஜேஸ்வர். டின்னர் என் வீட்டில் என்று சிவதாஸ் தொடர்பை துண்டித்தார். டின்னர் முடித்து பெரும்பு நாற்காலில் ஆடிக்கொண்டே சிவதாஸ் பேசினார். ராஜேஷ், என் மகனை தெரியும் இல்லையா? அஸ்வின் தானே, அமெரிக்காவிலிருந்து திரும்பி விட்டானா என்றார் ராஜேஸ்வர் பீடாவை மென்றபடி. வந்துவிட்டான். வந்ததும் என்னை சிக்கலில் மாட்டிவிட்டான். ஆஃபீஸில் ஒரு ஸ்டெனோவிடம் வழிந்திருக்கிறான். அது முற்றி போய் படுக்கை அறை வரை போய்விட்டது. ராஜேஸ்வர் மென்று விழுங்கினார். நானும் கூட இப்போதுதான் மாதங்கியின் வீட்டிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? அவள் வீடியோ எடுத்துவிட்டால் மிரட்டுகிறாள் என்று சிவதாஸ் சொன்னதும் ராஜேஸ்வர் முகத்தில் மெல்லிய கோபம் வந்தது. பெண்களுடன் தொடர்பு தப்பு இல்லை, ஆனால் நம் கட்டுப்பாட்டில் அவர்களை வைத்திருக்க வேண்டும். வீடியோ எடுக்கும் வரை அனுமதிக்கலாமா? நடந்ததை மாற்ற முடியாது. அந்த பெண்ணின் முகவரி இதோ. அவளை பேசி கலற்றி விடுங்கள். பணம் பெரிதில்லை, ஆனால் அஸ்வினை பற்றி எந்த ஆதாரமும் அவளிடம் மிஞ்சிருக்கக்கூடாது. சிவதாஸ் ஊஞ்சலிலிருந்து இறங்கினார். சந்திப்பு முடிந்தது என்று அர்த்தம். ராஜேஸ்வர் எழுந்தார். அத்தியாயம் 4. ராஜேஸ்வரின் கார் அவர் வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைந்தது. போர்டிகோவில் நிறுத்தத்திற்கு வந்தது. காரில் இருந்து இறங்கினார். நிமிர்ந்து சிட் அவுட்டை பார்த்தார். மாடியில் கைப்பிடி சுவரை பற்றியபடி பூமிகா நின்றிருந்தாள். ராஜேஸ்வரின் ஒரே மகள். கல்லூரி படிப்பின் இறுதி செமஸ்டரில் இருந்தால் ராஜேஸ்வரின் கார் ஒலி கேட்டதும் பால்கனிக்கு ஓடி வந்து விடுவாள். ஹாய் டாட் என்று சிரித்துக்கொண்டே கையசைத்தவளின் சிரிப்பு சட்டென்று உறைந்தது. டாடி, என்ன அது என்று காரை காட்டினாள். காரின் பின் கண்ணாடியில் அவள் பார்வை பதிந்திருந்த இடத்தை ராஜேஸ்வர் பார்த்தார். அதிர்ந்தார். ஐ ஹேட் செக்ஸ் வித் மாதங்கி என்ற வெள்ளி நிற எழுத்துக்கள் பின் கண்ணாடியில் மினுங்கின. யார் டாடி மாதங்கி? மாதங்கி? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. எவனோ ஒரு பொறுக்கி இப்படி ஒட்டி இருக்கிறான். ராஜேஸ்வரின் குரல் நடுங்கியது. வேகம் வேகமாக அங்கே போய் அந்த எழுத்துக்களை கிழித்து எடுக்க பார்த்தார். முடியவில்லை. எழுத்துக்கள் கண்ணாடியின் உட்புறம் இருந்து ஒட்டப்பட்டிருந்தன. அப்படியானால்
காருக்குள் ஒருத்தன் திருட்டுத்தனமாக நுழைந்து ஒட்டியிருக்கிறான். டிரைவரை அனுப்பிவிட்டு அவரே காரை ஓட்டி போனது மாதங்கியை சந்திக்கத்தான். டிரைவர் இல்லாத நேரமாக காருக்குள் நுழைந்து யார் செய்திருக்க முடியும்? மாதங்கியா? அவளை என்னங்க உங்களுக்கு ஃபோன் என்று சொல்லிக்கொண்டே அவர் மனைவி கார்ட்லெஸ் ஃபோனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவள் அந்த கன்றாவியை பார்த்துவிடக்கூடாதே என்று பரபரப்பாக அவர் அவளை நெருங்கினார். யாருங்க மாதங்கி? மாதங்கியா? ஃபோனில் மாதங்கிதான் பேசுவதாய் சொன்னாள். ஃபோன் ரிசீவரை வெடுக்கென்று பிடுங்கினார். மாதங்கிக்கு அவ்வளவு திமிர் வந்துவிட்டதா? ஹலோ என்று ரிசீவரில் குறைத்தார். ஹாய் கிரிமினல் லாயர் என்றது ஒரு ஆண் குரல். மாதங்கியின் செக்ஸியான குரலை எதிர்பார்த்து வந்தாயா? சாரி. யார் நீ? ஸ்டிக்கர் மேன் தொடர்பு அருந்தது. நான்சென்ஸ் என்றார் ராஜேஸ்வர். எவனோ திமிர் பிடித்தவன். திமிர் பிடித்தவன் பெயர் மாதங்கியா? ஐயோ, பேசியது ஆண், பெண் இல்லை. என்னிடம் பேசியது பெண் குரல்தான். அழகாக மாதங்கி என்று சொன்னாலே. லாயர் ராஜேஸ்வருடன் பர்சனலாக பேச வேண்டும் என்று சொன்னாலே. எவனோ கிறுக்கு பயில் பிராக்டிக்கல் ஜோக் செய்வதாக நினைத்து கொண்டு விளையாடுகிறான் என்றார் ராஜேஸ்வர் தோற்று போனவராக. டாடி, இதை இப்படியே விடக்கூடாது. உடனே போலீஸிற்கு சொல்லுங்கள் என்று மூச்சிறைக்கு வந்து நின்றாள் பூமிகா. போலீஸ் என்று ராஜேஸ்வர் சற்று திணறினார். டோன்ட் வரி, இதை கவனிக்க வேண்டியபடி நான் கவனித்துக் கொள்கிறேன் என்றார். நெஞ்சுக்குள் மாதங்கி என்ற ஒரு வண்டு குடைய ஆரம்பித்தது. அத்தியாயம் 5. ராஜேஸ்வர் காரின் உள் விளக்குகளை போட்டார். பின் இருக்கையில் மண்டியிட்டு அமர்ந்தார். கத்தியால் அந்த ஸ்டிக்கர் எழுத்துக்களை ஒவ்வொன்றாக சுரண்டி எடுக்க துவங்கினார். லட்சம் லட்சமாக சொத்து வைத்திருந்தாலும் எந்த வேலைக்காரனையும் நம்பி இந்த பொறுப்பை கொடுக்க முடியாது. இரவு தூக்கம் முற்றிலும் வீணாகி விட்டது. மாதங்கியா இப்படி செய்தால்? மாதங்கியா அவளுக்கு தனியே ஒரு வீடு வாங்கி தரும் அளவிற்கு மயங்கி விட்டதாக காட்டிக் கொண்டிருக்க கூடாதோ? செல்போன் சிணுங்கியது. உடனே எடுத்தார். தூங்கவில்லை என்று சிரித்தது மறுமுனை. யார் நீ? அணுகுண்டு. இன்றைக்கு தூங்கிவிடு நண்பா. நாளைக்கு இதைவிட மோசமான நிலைமையில் தூக்கமே வராது. ஏய், என்ன நினைத்து? மறுமுனை அருந்துவிட்டது. ராஜேஸ்வரன் அடிவயிற்றில் முதன்முறையாக அச்சம் கொப்பளித்தது. அவருக்கு வந்த ஃபோன் நம்பரை வைத்து அவனுடைய முகவரியை கண்டுபிடிப்பது கஷ்டமில்லை. ஆனால் அதற்கு போலீசிடம் அவர் ஏதாவது சொல்லியாக வேண்டும். மாதங்கி பற்றி மெலிதாக செய்தி கசிந்தால் கூட அவர் குடும்பம் கவிழ்ந்துவிடும். மகள் பூமிகாவை ஒருவாறு சமாளித்து விட்டார். ஆனால் அவர் மனைவி மைதிலியை சமாளிக்கும் முன் உப்பு தண்ணீர் குடித்து விடுவார் போலிருந்தது. மறுநாள் ராஜேஸ்வர் தன் அலுவலகத்தில் ஸ்டெனோவிடம் ஒரு கடிதம் டிக்டேட் செய்து கொண்டிருந்த போது ஃபோன் ஒலித்தது. ஹாய் ராஜேஷ், சௌக்கியமா? அதே ஆண் குரல். ஏய், யார் அது? அவர் குரலில் இருந்த ஆத்திரம் அங்கே நின்ற ஸ்டெனோவை நிமிர வைத்தது. அவளை வெளியே நிற்கும்படி சைகையாலேயே சொன்னார். நான் யார் என்று விளக்கமாய் சொல்ல இது நேரமில்லை. ஏனென்றால் உனக்கு வீட்டிலிருந்து ஃபோன் வர வேண்டியிருக்கிறது. மனைவியோடு பேசி முடி. தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் சில நொடிகளிலேயே ஃபோன் ஒலித்தது. எஸ், உடனே வீட்டிற்கு வாருங்கள் என்றது அவர் மனைவியின் குரல். கோபமும் அழுகையும் அந்த குரலில் ஒலித்ததும் ராஜேஸ்வர் அவசரமாக எழுந்தார். ராஜேஸ்வரின் வீடு, படுக்கை அறை, மெல்லிய ஏசி. டெலிவிஷன் ஆன் செய்யப்பட்டது. டிவிடி பிளேயர் இயக்கப்பட்டது. மனைவியின் அருகில் நகர்ந்து நுனியை கடித்துக்கொண்டு ராஜேஸ்வர் உட்கார்ந்திருந்தார். தொலைக்காட்சி திரையையே பார்த்தார். இருட்டில் 2 வெளிச்சப்புள்ளிகள் பெரிதாகி ஒரு கார் காட்சிக்கு வந்தது. அவருடைய கார். காரின் முன் விளக்கு வெளிச்சத்தை தவிர்த்து கேமரா கதவருகில் முகாமிட்டது. கார் கதவு திறந்து ராஜேஸ்வர் இறங்கினார். சிறு சென்ட் பாட்டில் எடுத்து கழுத்திலும் சட்டைக்குள்ளும் தெளித்து கொண்டார். கேமரா அவரை தொடர்ந்தது. மாதங்கிக்காக அவர் வாங்கி கொடுத்த கெஸ்ட் ஹவுஸின் முகப்பில் கேமரா தயங்கியது. ராஜேஸ்வரின் அடிவயிற்றில் தவளைகள் துள்ளின. கதவு திறந்து மாதங்கி அங்கு நின்றாள். அவரை பார்த்ததும் அவள் முகம் குபீர் என்று பூத்தது. ஒரு தாவு தாவி அவரை அணைத்து கொண்டாள். ராஜேஸ்வர் அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அணைத்தபடி உள்ளே நகர கதவு சாத்தி கொண்டது. தொலைக்காட்சி திரையில் வெளிச்சம் குறைந்தது. பளிரேடும் எழுத்துக்கள் உயிர் பெற்றன. இந்த டிவிடியின் தொடர்ச்சியை பார்க்க விருப்பமா? நாளை வரை காத்திருங்கள். அன்புடன் நான். என்ன அர்த்தம் இதற்கு? மனைவியின் குரல் பல டெசிபல்கள் உயர்ந்தது. மைதிலி, இதெல்லாம் பொய். உங்கள் கார் பொய், உங்கள் முகம் பொய், அந்த பெண்ணிற்கு முத்தம் கொடுத்தது பொய், அப்படித்தானே? ராஜேஸ்வர் அவளை அயராமல் பார்த்தார். என் முட்டாள் மனைவியே, இன்றைக்கு சினிமாவில் என்னென்னவோ டெக்னிக் வந்துவிட்டது. நான் வேறு எங்கோ போனதை வீடியோவில் பதிவு செய்து யாரோ ஒரு பெண்ணுடன் இருப்பது போல் சேர்த்திருக்கிறான். யார்? அவன் யார் என்றுதான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அவர் பற்களை நரநரத்தார். இதையெல்லாம் நம்பாதே. மாதங்கி என்று யாரையும் எனக்கு தெரியாது. உன்மேல் சத்தியம். அவர் மனைவி மைதிலி அவரை நிமிர்ந்து பார்த்தாள். சத்தியம் செய்வதாயிருந்தால் என் மீது சத்தியம் செய்யாதீர்கள். நம் மகள் பூமிகா மீது சத்தியம் செய்யுங்கள். பூமிகா மீது சத்தியம் செய்தால்தான் நம்புவாய் என்றால் உனக்கு என் மீது சந்தேகம் அழுத்தமாய் விழுந்திருக்கிறது. பூமிகா மீது சத்தியம் பண்ணினாலும் அந்த சந்தேகம் தீரப்போவதில்லை. அப்பேற்பட்ட சத்தியம் பண்ண நான் தயாராக இல்லை. குரலில் கோபத்தை சேர்த்து கொண்டார்.
கண்களில் எரிச்சலை காண்பித்தார். வார்த்தைகளில் அழுத்தம் சேர்த்தார். மொறுமொறுவென்று புரிந்தார். அவளுடைய பிரதிபலிப்பிற்காக காத்திருக்காமல் வெளியேறினார். காரில் பயணம் செய்தபோது செல்போனை பயன்படுத்தினார். மாதங்கியை பிடித்தார். மாதங்கி, இன்னும் அரை மணி நேரத்தில் நீ ஹோட்டல் ஜாஸ்மினில் இருக்க வேண்டும். உன்னுடன் நான் பேச வேண்டும் என்றார். அவள் பதில் சொல்லும் முன் தொடர்பை துண்டித்தார். அத்தியாயம் 6. ஹோட்டல் ஜாஸ்மின். கிரிமினல் அட்வொகேட் ராஜேஸ்வருக்கு என்று நிரந்தரமாக அங்கே ஒரு சூட் எடுத்திருந்தார் சிவதாஸ். அந்த சூட், குளிரூட்டப்பட்ட அறை, சாய்வாய் அமரக்கூடிய பிரம்பு நாற்காலிகள், மெத் என்று குஷன்களுடன் சோஃபாக்கள், நீர் நிரம்பிய தண்ணீர் மெத்தை, இதுவரையில் முக்கியமான கிளையன்ட்களுடன் மட்டுமே அந்த அறைகளில் பயன்படுத்தி இருந்தார் ராஜேஸ்வர். முதன்முறையாக அவருடைய தனிப்பட்ட உபயோகத்திற்காக வந்திருக்கிறார். அவருக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்தாள் மாதங்கி. உன் அனுமதியோ ஒத்துழைப்போ இல்லாமல் வேறு யாரால் இப்படி அந்தரங்கமாக எடுத்திருக்க முடியும்? ராஜேஸ்வர் அதிரடிக்கும் குரலில் கேட்டார். யார் மீது வேண்டுமானாலும் சத்தியம் செய்கிறேன், எனக்கு தெரியாது. சத்தியம்? ராஜேஸ்வர் நக்கலாக சிரித்தார். என் சத்தியங்களே இங்கு விலை போகவில்லை. உன் சத்தியங்களுக்கு நயா பைசா கூட கிடைக்காது. அவர் குரலை மறிப்பது போல செல்போன் ஒலித்தது. எண்களை பார்த்தார். அவருக்கு பழக்கமில்லாத ஒரு தொலைபேசியிலிருந்து இந்த கால் வருகிறது என்பது புரிந்தது. இயக்கினார். ஹை ராஜேஷ், மாதங்கியும் படம் பார்த்தாளா? அந்த ராஸ்கல் தான். ராஜு, அந்த பெண்ணை போட்டு குடையாதே. பாவம், மாதங்கிக்கு எதுவுமே உண்மையில் தெரியாது. உனக்கு முழு டிவிடியும் வேண்டுமா? யார் நீ? ஒரு வியாபாரி. டிவிடியை நீ வாங்கிக் கொள்கிறாயா அல்லது தனியார் சேனலில் எதற்காவது விட்டுவிடட்டுமா? ஏய், ராஜேஸ்வரின் படுக்கை அறை தலைப்பு கூட நன்றாக இல்லை. உனக்கு என்ன வேண்டும்? ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய்? பணம். எவ்வளவு வழக்குகளில் பொய்யை உண்மை போல் தோன்ற செய்து சம்பாதித்திருக்கிறாய்? அதிலிருந்து கொஞ்சம் பணம். எவ்வளவு? 50 லட்சம். வாட்? உனக்கு என்ன பைத்தியமா? அவ்வளவு பணத்திற்கு நான் எங்கே போவேன்? பணமா மானமா, காசா கௌரவமா? 2 லட்சம் தருகிறேன். என்னுடைய சேமிப்பு அவ்வளவுதான் இருக்கும். 50 எங்கே? 2 எங்கே? என்னால் அதற்கு மேல் முடியாது. முதல் தடவை என்பதால் 10 லட்சத்திற்கு ஒத்துக்கொள்கிறேன். பணத்தை நாளைக்கு தயார் செய். ஒரிஜினல் ஃபூட்டேஜுடன் நான் சொல்லும் இடத்திற்கு நீ வர வேண்டும் என்று ராஜேஸ்வர் சொன்னதும் அவன் வாய்விட்டு சிரித்தான். என்னை கிறுக்கன் என்று நினைத்தாயா? நீ சொல்லும் இடத்திற்கு வந்து மாட்டிக்கொள்ள? எங்கே சந்திப்பது என்பதை நாளைக்கு நான் சொல்கிறேன். அவன் சிரித்து கொண்டே இருக்கையில் எதிர்முனை தொடர்பு அருந்தது. என்னவாம் என்றாள் மாதங்கி. ஒரு மண்ணும் இல்லை. அந்த என்று அச்சிட முடியாத வார்த்தைகளில் ஆத்திரப்பட்டார் ராஜேஸ்வர். அத்தியாயம் 7. மறுநாள் பூமிகா கல்லூரியிலிருந்து சிரித்து கொண்டே வெளிப்பட்டால். கடைசி வகுப்பில் நடந்த கலாட்டாக்களை மனம் அசை போட்டு கொண்டிருந்ததால் அந்த சிரிப்பு. கல்லூரியின் கார் பார்க்கிங் பகுதிக்கு வந்தால். அவளுடைய i10 மீது சில இலை குப்பைகள் சேர்ந்திருந்தன. காரில் ஏறி அமர்ந்தாள். தோழிகளுக்கு கையசைத்துவிட்டு சீரலாக வெளியேறி வந்தாள். கார் சீறிக்கொண்டு விரைந்தது. கடற்கரை சாலையில் கார் நுழைந்தபோது பின்னால் ஏதோ அசைவு தெரிவது போல அவள் உணர்ந்து தயாராவதற்கு முன்னால் ஒரு உலோக வட்டம் அவளுடைய பின்னங்கழுத்தில் பதிந்தது. பூமிகா, குரல் அமைதியாக வந்தது. கண்ணாடியை திருப்பி பின்னால் இருந்தவன் முகத்தை அவள் பார்த்தாள். கன்னங்கள் மறைத்து தாடி ஒட்டி இருந்தான். கண்களை மறைத்து கருப்பு கண்ணாடி அணிந்திருந்தான். தாடிக்குள் இருந்த உதடுகள் புன்னகைக்காக வளைந்தன. பற்கள் பளிரிட்டன. பூமிகா, உன் கழுத்தில் பதிந்திருப்பது ஒரு ரிவால்வர் முனை. நீ புத்திசாலி, கிரிமினல் லாயர் மகள். அதனால் நைஸாக செல்போனை எடுத்து அப்பாவின் எண்களை அழுத்தி அவரை பதற செய்யலாம். காரை எங்காவது கொண்டு இடித்து என்னை நிலைக்குலைய செய்யலாம். இன்னும் என்னென்னவோ செய்யலாம். அதற்கு பதிலாக எனக்காக நீ சில மணி நேரங்கள் மட்டும் செலவு செய்தால் போதும். உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நானே திருப்பி கொண்டு வந்து விடுவேன். அவன் குரல் அன்பாக இருந்தது. பூமிகாவின் முதல் உணர்ச்சி அச்சம், அடுத்த உணர்ச்சி விரைப்பு. கடைசியாக அவன் பேசி முடித்தபோது எல்லாம் அடங்கி அவன் சொன்னதில் ஒரு ஆர்வம் கூட வந்துவிட்டது. யார் நீ என்றாள். என் பெயர் தினகரன். என்னை பற்றிய முழு விவரங்களையெல்லாம் உடனே கேட்காதே. இப்போது சொன்னால் உனக்கு ஆர்வம் இருக்காது. எப்போது கேட்க வேண்டும்? இன்னும் 3 மணி நேரம் கழித்து. அதுவரை நான் இப்படியே கார் ஓட்டி கொண்டு இருக்க வேண்டுமா? இல்லை, நாம் ஹோட்டல் ஒன்றிற்கு போகிறோம். அங்கே ஒரு அறை எடுத்திருக்கிறேன். பூமிகாவின் முகம் சுருங்கியது பார்த்து அவன் புன்னகைத்தான். என்னை பற்றி தவறான கற்பனை வளர்த்து கொள்ளாதே. நான் கண்ணியமானவன். அந்த அறையில் நாம் காத்திருப்போம். நமக்கு பொதுவான ஒரு நண்பர் வருவார். அவர் வந்து போனதும் நீ புறப்படலாம். நீ சொல்லும்படியெல்லாம் நான் செய்யவில்லை என்றால்? பூமிகா சவால் விடும் குரலில் கேட்டாள். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, நீ புத்திசாலி, சாமர்த்தியசாலி. உன்னை என்னால் அடக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. நீ நினைத்தால் தப்பிக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை கடைசி வரை தெரிந்து கொள்ளாமலேயே போய்விடுவாய். என்ன விஷயம்? யாரை பற்றி என்று சொல்கிறேன், அப்புறம் நீயே முடிவு செய். யாரை பற்றி? கிரிமினல் லாயர் ராஜேஸ்வரை பற்றி. அப்பாவை பற்றி என்ன?
அவள் குரல் கூர்மையாக வந்தது. ராஜேஸ்வர் டிரைவரை தவிர்த்திருந்தார். 20 நிமிடங்களுக்கு முன்னால் ஒரு ஃபோன் வந்தது. அவன்தான் பேசினான். ஹாய் ராஜேஷ், பணம் ரெடியா? ரெடி. இன்னும் 15 நிமிடங்களில் ஹோட்டல் சுகன்யாவில் உன்னை எதிர்பார்க்கிறேன். தனியாக வா. போலீஸ் அல்லது வேறு சாகசம் செய்ய பார்த்தால் டிவிடி தனியார் சேனலுக்கு போவதை தவிர்க்க முடியாது. ஹோட்டல் சுகன்யாவின் பாதாள பார்க்கிங் பகுதியில் தன் ஹோண்டா காரை கொண்டு செருகினார். பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டார். அவன் குறிப்பிட்ட அறை எண்ணை தேடி போனார். யார் அவன் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவரை செலுத்தியது. டிவிடி அவருக்கு வந்ததும் அவனை எப்படி கையாள வேண்டும் என்று அவர் தீர்மானித்து தயாராக இருந்தார். தினகரன் வார்த்தை தவறவில்லை. அறைக்குள் நுழைந்ததிலிருந்து அவன் விரல் நுனி கூட பூமிகாவின் மீது படவில்லை. அவளுடைய அப்பாவிற்கு அவன் ஃபோன் செய்த போதும் ஆர்வத்துடன் கவனித்து கொண்டிருந்தால் அவரிடம் அவன் எதற்காக பணம் கேட்கிறான்? ஏதாவது பிளாக்மெயிலா? அப்படியானால் அவளுடைய அப்பாவிற்கு ஒரு ரகசிய பக்கம் இருக்கிறதா? அறையின் ஒரு பக்கம் குறுக்கே ஒரு திரை இழுக்கப்பட்டிருந்தது. கருப்பு துணியால் செய்யப்பட்ட திரை. அந்த அறையில் அது புதிதாக கொண்டு வந்து பொருத்தப்பட்டது போல் இருந்தது. 2 ஜன்னல்களுக்கு குறுக்கே நைலான் கயிறு கட்டப்பட்டு திரை தொங்கவிடப்பட்டிருந்தது. தினகரன் ஒரு நாற்காலியை அந்த திரைக்கு பின்னால் கொண்டு போட்டான். பூமிகா, நீ இங்கே உட்கார வேண்டியிருக்கும். ஏன்? அறைக்கு வரும் நம் பொது நண்பருக்கு இங்கு நீ இருப்பது தெரியக்கூடாது. திரைக்கு பின்னே இருட்டாக இருக்கும். ஆனால் அங்கே இருந்து இந்த பொது நண்பரை நீ பார்க்க வசதி இருக்க வேண்டும். அதற்காக இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கும். எதற்காக இத்தனை ஏற்பாடு? இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கேள்விக்கான விடை உனக்கு தானாகவே தெரிந்துவிடும். அவள் திரைக்கு பின்னால் நாற்காலியில் அமர்ந்ததும், உனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை இப்போது செய்ய வேண்டியிருக்கிறது என்று ஒரு நீளமான நைலான் கயிற்றை எடுத்தான். பூமிகா அவனை சந்தேகமாக நிமிர்ந்து பார்த்தாள். இது எதற்கு என்றாள். உன்னை இந்த நாற்காலியோடு கட்டி போடுவதற்கு. பூமிகாவின் கண்களில் கோபம் கனன்றது. உனக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்த பின்னும் கட்டி போட வேண்டும் என்கிறாயே? நம் விருந்தாளி வந்திருக்கும் போது நீ நிச்சயம் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும். எழுந்து வந்து விடுவாய் என்ற பயம் எனக்கு இருக்கிறது. தயவு செய்து என்னை வற்புறுத்த வைக்காமல் இதற்கும் ஒத்துழைப்பு கொடு. பூமிகா முழு சம்மதம் இல்லாமல், ஆனால் வேறு வழி இல்லாமல் நாற்காலியில் அமர்ந்தாள். தினகரன் நைலான் கயிற்றால் வலிக்காத அளவிற்கு தளர்வாகவும் அவிழ்க்க முடியாத அளவிற்கு இறுக்கமாகவும் அவளை நாற்காலியுடன் கட்டினான். அறையின் அழைப்பு மணி ஒலித்ததும் பூமிகா சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு கைக்குட்டையை பந்தாக சுருற்றி அவள் வாய்க்குள் அடைத்தான். அத்தியாயம் 8. ராஜேஸ்வர் அறைக்கதவை திறந்தவனை ஏறிட்டு பார்த்தார். தாடியும் கருப்பு கண்ணாடியும் அவனுடைய உண்மையான அடையாளத்தை மறைப்பதற்காகத்தான் என்று தோன்றியது. வெல்கம் என்றான் தினகரன் புன்னகைத்து. எப்பேற்பட்ட பிஸியான லாயர் நீங்கள்? பெரிய பெரிய புள்ளிகள் சலாம் போட்டுக்கொண்டு நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு ஓடி வந்து தவம் கிடக்கிறார்கள். நீங்கள் இந்த ஏழையின் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருப்பதற்கு நன்றி. உன் குப்பை பேச்சுக்களை கேட்க நான் வரவில்லை என்று உருமினார் ராஜேஸ்வர். எங்கே டிவிடி? உட்காருங்கள். டிவிடியில் என்ன இருக்கிறது என்று முழுசாக பார்க்காமல் அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துவிட்டு அப்புறம் வருத்தப்படாதீர்கள். அவன் காட்டிய குஷன் நாற்காலியில் அவர் கோபத்தோடு அமர்ந்தார். பணத்தை கொண்டு வந்திருந்த சிறு பெட்டியை தன் மடியில் வைத்து கொண்டார். அவன் டிவிடி பிளேயரை இயக்கினான். கருப்பு திரைக்கு பின்னே அமர்த்தப்பட்டிருந்த பூமிகாவின் கண்கள் அகலமாக விரிந்தன. தொலைக்காட்சி பெட்டியின் திரையில் பார்த்த காட்சிகள் அவளை புரட்டி எடுத்தன. எவ்வளோ ஒருத்தியுடன் ராஜேஸ்வர், அவளுடைய செல்ல அப்பா, அவளுடைய குருவாக, தெய்வமாக, முன் உதாரணமான ஆண்மகனாக, இன்னும் எத்தனையோ சிறப்புகளை கொண்டவராக நினைத்திருந்த அப்பாவா இப்படி? பூமிகாவின் வயதை ஒத்த பெண்ணை மகளாக பார்க்காமல் எப்படி இந்த அப்பாவால் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ள முடிகிறது? தினகரன் அவளை கட்டி போட்டதற்கான காரணம் இப்போது புரிந்தது. இல்லை என்றால் நிச்சயம் எழுந்து போய் ராஜேஸ்வரின் சட்டையை பிடித்து அவரை உலுக்கி இருப்பாள். தினகரன் டிவிடி பிளேயரை நிறுத்தினான். ராஜேஸ்வர் அதிர்ச்சியின் உச்சத்தில் இருந்தார். தன்னை மறந்து இவ்வளவு ஆபாசமாகவா மாதங்கியிடம் நடந்து கொண்டிருக்கிறார்? இந்த டிவிடியை அவர் மனைவியோ மகளோ பார்க்க நேர்ந்தால் அவர் மரியாதை என்ன ஆகும்? ராஜேஸ்வர் தன்னை நிதானப்படுத்தி கொண்டார். இந்த டிவிடிக்கு வேறு பிரதி இல்லையா? இப்போதைக்கு இல்லை என்றான் தினகரன். மாதங்கி உனக்கு எவ்வளவு கொடுத்தாள் என்றார் ராஜேஸ்வர் சற்றே ஆத்திரத்துடன். மாதங்கி பாவம். அவளை பொறுத்தவரை நீங்கள் வசதியுள்ள ஒரு முதலை. மாதங்கி இல்லாமல் வேறு சொப்பன சுந்தரியாக இருந்தாலும் எனக்கு வித்தியாசம் இல்லை. எனக்கு தேவை மாதங்கி அல்ல, ராஜேஸ்வர். இந்தா 10 லட்சம். இதற்கு மேல் கிடைக்காது. மகாலட்சுமி மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது உங்களுக்கு எதற்கு சார் இன்னொரு பெண்ணிடம் சபலம்? எஸ், என் மனைவி மகாலட்சுமியா அல்லது பூசணிக்காயா என்று தீர்மானிக்க வேண்டியது நான். நீ அது பற்றி கவலைப்பட வேண்டாம். டிவிடியை கொடு. ஹேண்டிகேமில் தானே பதிவு செய்தாய்? அந்த ஒரிஜினல் டேப் என்றவர் எழுந்தார். உஷார் பார்ட்டி சார் நீங்கள். முதலில் ஒரு ட்ரெய்லர் அனுப்பியிருந்தேனே, பார்த்துவிட்டு உங்கள் மனைவி என்ன சொன்னார்கள்?
என் மனைவி மட்டுமல்ல, இந்த உலகமே கேட்டாலும் அது என்னை வேண்டுமென்றே பிளாக்மெயில் செய்வதற்காக இன்றைய நவீன முறையில் எடுக்கப்பட்ட பொய்ப்படம் என்று என்னால் சொல்ல முடியும், நிரூபிக்கவும் முடியும். பொய்ப்படம் என்றா சொல்கிறீர்கள்? நீ எடுத்தது உண்மையான காட்சி, ஆனால் அதை பொய் என்று நிரூபிக்க என்னால் முடியும். ராஜேஸ்வரின் குரலில் சற்று திமிர் சேர்ந்து இருந்தது. பல பொய்களை அப்படித்தானே உண்மையாக்கி இருக்கிறீர்கள், உண்மைகளை பொய்யாக்கி இருக்கிறீர்கள். ஏய், உன்னோடு அரட்டை அடிக்க நான் இங்கே வரவில்லை. உங்கள் மகள் அந்த டிவிடியை பார்த்தால் என்ன நினைப்பாள் ராஜேஸ்வர்? நீ என்ன சத்தியம் பண்ணினாலும் அவள் நம்ப மாட்டாள். என் மீது அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை. அவ்வளவு தூரம் நம்புகிற மகளுக்கு செய்த துரோகம் இல்லையா இது? ஏய், நான் வாக்குமூலம் கொடுக்க வரவில்லை. பணத்தை பிடி, டிவிடியையும் ஒரிஜினல் டேப்பையும் கொடு. இன்னொரு தடவை என் வழியில் குறுக்கிட்டால் மூட்டை பூச்சியை நசுக்குவது போல் நசுக்கி விடுவேன், ஜாக்கிரதை. ரொம்ப பழைய ஓமானம் சார் அது. தினகரன் சிரித்துக்கொண்டே டிவிடியை அவரிடம் நீட்டினான். ஒரிஜினல் டேப்பை எரித்துவிட்டேன், பயப்படாதீர்கள். பணத்தை கட்டிலில் எரிந்துவிட்டு டிவிடியுடன் ராஜேஸ்வர் கதவை அடைந்தார். நின்றார், திரும்பினார். நீ உன்னையும் அறியாமல் நெருப்பை தொட்டுவிட்டாய், உன்னை பொசுக்காமல் அது விடாது என்று கதவை அரைந்து சாத்திவிட்டு வெளியேறினார். அத்தியாயம் 9. கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்ட போது பூமிகாவின் முகம் மிளகாய் போல் சிவந்து இருந்தது. சாரி என்றான் தினகரன் அவள் வாயிலிருந்து துணியை எடுத்துக்கொண்டே. உன் கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைத்ததா? பூமிகா நாற்காலியிலிருந்து எழுந்தாள். கைகளை உதறிக்கொண்டாள். அவள் கண்களில் அவமானம் பாரமாய் தொங்கியது. என் அப்பா இவ்வளவு அசிங்கமானவரா? நீ பார்த்தது உன் அப்பாவின் ஒரு பகுதிதான். இன்னும் பல அசிங்கமான பகுதிகள் இருக்கின்றன. நீ யார்? மாதங்கியின் ஆளா? இல்லை இல்லை, உன் அப்பாவிடம் நான் சொன்னது சத்தியமான வார்த்தை. மாதங்கிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பின்னே யார் நீ? என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உண்மையிலேயே ஆர்வம் இருந்தால் வா, சொல்கிறேன். ஆனால் இங்கே வேண்டாம். உன் அப்பா அபாயமானவர். டிவிடி கைக்கு வந்தவுடன் தைரியம் வந்திருக்கும். போலீஸிற்கு போயிருப்பார். எந்த நிமிஷமும் போலீஸ் இங்கே வரலாம். கஞ்சா வியாபாரம் செய்வதாக சொல்லி என்னை கைது பண்ணி இழுத்து போகலாம். முதலில் இந்த இடத்தை நான் காலி பண்ணியாக வேண்டும். வேறெங்கே என்னை அழைத்து போவதாய் உத்தேசம்? இந்த பணத்திற்கு ஒரு வேலை இருக்கிறது, என்னுடன் வாயேன் என்றான் தினகரன் சற்றே இறைஞ்சும் குரலில். ஜிம்மில் தன் தொப்பையை சீர்படுத்துவதற்காக இயந்திரத்திடம் தன்னை கொடுத்திருந்தார் டிஎஸ்பி மகேந்திரன். ராஜேஸ்வரை பார்த்ததும் இயந்திரத்தை நிறுத்தினார். என்ன ராஜேஷ், இந்த பக்கம் என்று புன்னகைத்தார். நீதான் ட்ரிம்மாக பெண்களுக்கெல்லாம் கனவு நாயகனாக இருக்கிறாயே, உனக்கு எதற்கு ஜிம்? ராஜேஸ்வர் முகம் சுளித்தார். கண்பட்டு விட்டது என்றார். என்னை ஒருத்தன் தொந்தரவு செய்கிறான். தி கிரேட் கிரிமினல் லாயரையா? டிஎஸ்பியின் குரலில் ஆச்சரியம் இருந்தது. பிளாக்மெயிலா? ஆதாரம் வைத்திருந்தான், வாங்கிவிட்டேன். ஆனால் அவனை சும்மா விடக்கூடாது. ராஜேஸ்வரின் குரல் ஆத்திரத்தில் நரநரத்தது. ஆள சொல்லு. இடத்தை சொல்கிறேன், ஹோட்டல் சுகன்யா. இனிமேல் அவனால் உனக்கு தொந்தரவு இருக்காது என்றார் டிஎஸ்பி மகேந்திரன். பூமிகா காரை நிதானமாக செலுத்தினாள். பின் இருக்கையில் வீற்றிருந்தான் தினகரன். அந்த பச்சை கேட் அருகில் நிறுத்து என்றான். கேட் அருகில் வண்டியை நிறுத்திவிட்டு பூமிகா நிமிர்ந்து பார்த்தால் அறிவிப்பு பலகையில் கஸ்தூரிபாய் முதியோர் இல்லம் என்று எழுதியிருந்தது. இங்கே என்ன என்றால் பூமிகா புரியாமல். என்னோடு உள்ளே வா என்றான் தினகரன் காரிலிருந்து இறங்கிக் கொண்டே. நுழைந்தார்கள். வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு முதியவர்கள் பரவி கிடந்தார்கள். தடிமனான கண்ணாடி அணிந்தவர்கள், வளைந்த கைத்தடி கொண்டவர்கள், கண்களை சுருக்கி பார்ப்பவர்கள் என்று இருந்தவர்களெல்லாம் நிமிர்ந்து அவர்களை பார்த்தார்கள். தினகரன் பூமிகாவை காரிடாரில் அழைத்து போனான். பொறுப்பாளர் என்று பித்தளை போர்டு பதித்த அறைக்கதவை தட்டிவிட்டு நுழைந்தான். பொறுப்பாளர் உயரம் குறைந்தவராக இருந்தார். காந்தியின் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவராக கதரும் அணிந்திருந்தார். எளிமையான தோற்றத்துடன் பெரிய பெரிய பற்களால் சிரித்தார். ஐயா, இவர்கள் பெயர் பூமிகா. பிரபலமான கிரிமினல் லாயர் ராஜேஸ்வரின் ஒரே மகள். இவள் அப்பா இவளுக்காக பிறந்தநாள் பரிசாக 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். ஏதாவது நெக்லஸ் வாங்கிக்கொள் என்றார். ஆனால் பூமிகாவிற்கு நகைகளில் ஆர்வமில்லை. அந்த பணத்தை ஆதரவற்றோர் இல்லத்திற்கு நன்கொடையாக கொடுக்கலாமே என்று ஆசைப்பட்டார். எவ்வளவு நல்ல மனசுமா உனக்கு என்றார் பொறுப்பாளர் சற்றே திகைத்து. பூமிகா நடப்பது எதுவும் புரியாமல் குழப்பத்துடன் பார்த்தால். ராஜேஸ்வர் கொண்டு வந்து கொடுத்த 10 லட்சத்தையும் எடுத்து மேஜை மீது வைத்தான் தினகரன். இந்த பணத்தை நம் முதியோர் இல்லத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஐயா. ரசீதை பூமிகா என்ற பெயருக்கு கொடுத்து விடுங்கள். ரொம்ப நன்றிமா என்றார் பொறுப்பாளர் மலர்ந்த முகத்துடன். பூமிகா பொதுவாக புன்னகைத்து வைத்தாள். நினைத்திருந்தால் தினகரனே அந்த பணத்தை தனக்கென எடுத்து சென்றிருக்க முடியும். முதியவர்கள் இல்லத்திற்கு பணத்தை அப்படியே தூக்கி கொடுப்பது என்றால் எவ்வளவு பெரிய மனசு இருக்க வேண்டும். அவனை அவள் பார்த்த பார்வையில் ஒரு சின்ன மாற்றம் வந்திருந்தது. ஹோட்டல் சுகன்யா
போலீஸ் இன்ஸ்பெக்டரின் முன்னிலையில் அந்த அறை திறக்கப்பட்டது. அறை காலியாக இருந்தது. காலி பண்ணி கொண்டு போவதாக கூட அவன் சொல்லவில்லை இன்ஸ்பெக்டர் என்று கைகளை பிசைந்தார் ஹோட்டல் மேனேஜர். ஒரு பெட்டியோ ஒரு செட் உடையோ பாத்ரூமில் பிளேடோ கூட இல்லை என்றால் அவன் மொத்தமாக காலி பண்ணி கொண்டு போய்விட்டான் என்று தானே அர்த்தம். இன்ஸ்பெக்டர் அவனை பற்றிய அடையாளம் ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தார். அறையின் குறுக்கில் கட்டப்பட்டிருந்த கருப்பு திரையை பார்த்ததும் மேனேஜர் ஆச்சரியப்பட்டார். இது எங்களுடையது இல்லை என்றார். அவனே கொண்டு வந்திருக்கிறான். இந்த திரைக்கு என்ன அவசியம் வந்தது? இன்ஸ்பெக்டர் கிருபாவின் நெற்றி கேள்விகளால் சுருங்கியது. அந்த திரை துணியின் கீழ் விளிம்பருகே சதுரமாக ஒரு வெள்ளை பரப்பு தெரிந்தது. திரையை மேலே உயர்த்தி அதை ஆராய்ந்தார். அது ஒரு ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரில் அந்த திரை துணியை விற்ற கடையின் பெயரும் விலை குறிப்பும் பதியப்பட்டிருந்தன. இன்ஸ்பெக்டரின் முகத்தில் மெல்லிய நம்பிக்கை மலர்ந்தது. அத்தியாயம் 10. எனக்கு சில விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கின்றன என்றாள் பூமிகா காஃபியை உறிஞ்சிக்கொண்டே. என்ன? தினகரன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவ்வளவு சிரமப்பட்டு எடுத்த வீடியோவிற்கு நீ பணம் கேட்டது நியாயமா இல்லையா என்பது ஒரு பக்கம். அப்படி கிடைத்த பணத்தில் ஒரு பைசா கூட உனக்காக வைத்து கொள்ளாமல் எதற்காக அந்த முதியோர் இல்லத்தில் கொடுத்து விட்டாய்? பூமிகா கேட்டதும் தினகரன் பார்வையை நகர்த்தினான். அவன் விழிகள் நனைந்திருந்தன. அந்த இல்லத்தில்தான் 3 வருடங்கள் நான் இல்லாத போது என் அம்மாவை பார்த்து கொண்டார்கள். அவன் குரல் தழுதழுத்தது. நீ இல்லாத போது என்றால் நீ போகும் இடத்திற்கு அம்மாவையும் அழைத்து கொண்டு போய் வைத்து கொண்டிருக்கலாமே. நான் அமெரிக்காவிற்கோ ஆப்பிரிக்காவிற்கோ போயிருந்தேன் என்று நினைத்து விட்டாயா? இதே ஊரில்தான் இருந்தேன், ஆனால் அம்மாவை பிரிந்து. ஏன்? நான் போயிருந்த இடம் சிறைச்சாலை. அங்கே என் அம்மாவை அழைத்து போய் வைத்துக்கொள்ள சட்டத்தில் வசதி இல்லை. சிறைச்சாலை என்ற வார்த்தை கேட்டதும் பூமிகா நாற்காலியை அவசரமாக சற்று பின்னால் நகர்த்தி கொண்டாள். ரெஸ்டாரண்டில் சிலர் திரும்பி பார்த்தார்கள். தினகரன் விரக்தியானதொரு புன்னகையை அணிந்தான். பயந்து விட்டாயா? நான் செய்த குற்றம் என்ன என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? பூமிகா தன் செயலுக்கு தானே வெட்கப்பட்டவளாக சாரி என்றாள். சொல், உன்னை பற்றி சொல் என்று முகவாயில் கை பதிந்து அவள் முகத்தையே பார்த்தாள். தினகரன் சொல்ல ஆரம்பித்தான். அத்தியாயம் 11. எங்கள் குடும்பம் சின்னது. நான் என் அம்மா 2 பேர்தான். அப்பா இல்லாத குறை தெரியாமல் அம்மாதான் வளர்த்தாள். சமையல் வேலை, துணி துவைக்கும் வேலை, ஆஸ்பத்திரி ஆயா வேலை என்று என்னென்னவோ வேலைகள் எல்லாம் செய்து என்னை பள்ளிக்கு அனுப்பினாள். பள்ளி படிப்பு முடிந்ததும் தொழில் கல்வி ஆர்வத்துடன் படித்தேன். 20வது வயதில் வேலைக்கு சேர்ந்தேன். மல்லையா லேத் ஒர்க்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? பிரபலமான தொழிற்சாலை. முதலாளி மல்லையா தங்கமானவர். ஆனால் அவருடைய பார்ட்னர் சிவதாஸ் என்பவன் கயவன். மல்லையா தன் பார்ட்னரை உயிருக்குயிரான நண்பனாக நினைத்திருந்தார். அவரை நம்பி அத்தனை பொறுப்புகளையும் விட்டிருந்தார். வெளிநாட்டில் இருந்தார். சிவதாஸ் தொழிலாளர்களுக்கு முழு சம்பளம் கொடுக்க மாட்டார். ஆனால் கொடுத்த தொகையை விட கூடுதலான தொகைக்கு கையெழுத்து போட சொல்லி வற்புறுத்துவார். தொழிலாளர்கள் எல்லோருக்குமே அவர் மீது ஒரு வெறுப்பு. யூனியன் தலைவரை எப்படியோ காசு கொடுத்து வாங்கிவிட்டார் சிவதாஸ். அதனால் தொழிலாளர்களால் எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாத ஒரு நிலைமை. 3-4 வருடங்களுக்கு மேலாக இந்த அவலநிலை நீடித்திருந்தது தெரியாமல் நான் போய் புதிதாக வேலைக்கு சேர்ந்தேன். வேலையில் சேர்ந்து குறைந்தபட்சம் 6 மாதமாவது ஆனால்தான் யூனியனில் உறுப்பினராகலாம் என்று ஒரு விதிமுறை இருந்தது. வேலை கிடைத்ததில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. என் அம்மாவை வேலைக்கு போக வேண்டாம் என்று தடுத்துவிட்டேன். எனக்கு வேலை கிடைப்பதற்காக காத்திருந்தது போல் அம்மாவிற்கும் உடல்நிலை தளர்ந்து விட்டது. ஆஸ்துமா கொடுமை, மூச்சு திணறல். அம்மாவை உட்கார வைத்து கவனித்து கொள்ளும் பொறுப்பு கிடைத்த சந்தோஷத்தில் நான் இருந்தபோதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. தொழிற்சாலையில் கோவிந்தசாமி என்று ஒரு மூத்த தொழிலாளி வேலை செய்யும் போது இயந்திரத்தில் அவர் கை மாட்டிக்கொண்டது. கை அப்படியே வெட்டுப்பட்டு ரத்தம் கொட்டியது. மருத்துவமனைக்கு எடுத்து போய் அவரை காப்பாற்ற முடியவில்லை. எக்கச்சக்கமான இரத்த சேதம். இறந்துவிட்டார். அவருக்கு மனைவியும் 4 குழந்தைகளும் வயதான அப்பா அம்மாவுமாக மிகப்பெரிய குடும்பம். கம்பெனி ரூல்ஸ் பிரகாரம் அவருடைய மூத்த மகனுக்கு வேலை தர வேண்டும். தவிர அவர் மனைவிக்கு நஷ்ட ஈடாக 5 லட்சம் ரூபாய் தர வேண்டும். இதையெல்லாம் சொல்லி முதலில் ரசீதில் கையெழுத்து போட வேண்டும் என்று ஏமாற்றி கோவிந்தசாமியின் மனைவியிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு விட்டார் சிவதாஸ். மகனுக்கு வேலை தந்தார்களே தவிர பணத்தை தரவில்லை. கேட்டபோது கொடுத்தாயிற்று, ரசீதில் கையெழுத்து இருக்கிறது என்று அந்த அப்பாவி விதவையை ஏமாற்றினார்கள். தொழிலாளர்கள் கொதித்தார்கள். இதை பொறுக்கக்கூடாது என்று முடிவு செய்தார்கள். யூனியன் தலைவர் வழக்கம் போல முதலாளி பக்கம் பேசியதும் நேரடியாக மல்லையாவிற்கு தங்கள் மனக்குமுறல்களை கடிதமாக எழுதினார்கள். மல்லையா நேரடியாக விசாரணைக்கு வர சம்மதித்தார்.
கோவிந்தசாமியின் மனைவியிடம் நஷ்ட ஈடு கொடுக்கப்பட்டதற்கு ரசீதில் குறைந்தபட்சம் 2 சக தொழிலாளர்களாவது சாட்சி கையெழுத்து போட்டிருக்க வேண்டும் என்பது ரூல்ஸ். ஒரு கையெழுத்து யூனியன் தலைவர் போட்டுவிட்டார். 2வது கையெழுத்தை போலியாக போட்டால் தொழிலாளர்கள் காட்டி கொடுத்து விடுவார்கள் என்ற நிலைமை. சிவதாஸ் என்னை கூப்பிட்டார். நீ சங்கத்தில் உறுப்பினர் இல்லை, அதனால் மற்ற தொழிலாளர்களின் தீர்மானம் உன்னை கட்டுப்படுத்தாது. 2வது சாட்சி கையெழுத்தை நீ போடு என்றார். இந்த சந்திப்பு அவர் பர்சனல் அறையில் நடந்தது. கோவிந்தசாமியின் உடல் மீது அவர் மனைவி விழுந்து கதறி அழுத காட்சி என் கண்ணுக்குள்ளேயே நின்றிருந்தது. கோவிந்தசாமிக்கு துரோகம் செய்வது எனக்கு சம்மதமில்லை, மாட்டேன் என்றேன். சிவதாஸ் 50,000 ரூபாயை எடுத்து போட்டார். பொறுக்கிக்கொள், கையெழுத்து போடு என்றார். எத்தனை லட்சம் கொடுத்தாலும் ஒரு ஏழை தொழிலாளிக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று ஆவேசமாக சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். யார் மீதோ முட்டிக்கொண்டேன். நிமிர்ந்தால் மல்லையா. அதற்கு முன் புகைப்படங்களில் மட்டுமே நேரில் பார்த்திருந்த முதலாளி. அவர் கால்களில் விழுந்தேன். நடந்ததையெல்லாம் சொன்னேன். மல்லையா வேறு எதையும் பொறுத்து கொண்டிருப்பார். நெருங்கிய நண்பனே துரோகம் செய்வது அவருக்கு தாங்கவில்லை. என் கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த அறைக்குள் போனார். சிவதாஸ் மல்லையாவை பார்த்ததும் மிரண்டு போனார். ரசீதில் என்னைப் போலவே சாட்சி கையெழுத்தை போட முயற்சி செய்து கொண்டிருந்தவர் கையும் களவுமாக பிடிபட்டதும் திணறி போனார். இருவர் குரலும் உயர மல்லையாவிற்கும் அவருக்கும் சண்டை ஆரம்பித்தது. நான் செய்வது அறியாது நின்றேன். இத்தனை நாள் தப்பு பண்ணிவிட்டேன். உன்மேல் இருந்த நம்பிக்கையில் உன்னை பற்றி எந்த புகார் வந்தாலும் அதை அலட்சியப்படுத்திவிட்டேன். ஆனால் இதை நான் சும்மா விட போவதில்லை. போலீஸை மட்டுமல்ல, பத்திரிகையாளர்களையும் கூப்பிட்டு உன்னை பற்றி சொல்லப் போகிறேன். இனிமேல் எந்த ஜென்மத்திற்கும் நீ பிசினஸில் இறங்க முடியாதபடி பண்ண போகிறேன் என்று மல்லையா கத்தினார். தினகர், அந்த பத்திரிகையாளர் கூட்டத்திற்கு நீயும் வா. சிவதாஸ் உன்னிடம் பேரம் பேசியதை உன் வாயாலேயே அங்கே சொல் என்றார். சரி முதலாளி என்றேன். சிவதாஸின் முகம் வெளுத்துவிட்டது. மல்லையாவுடன் நான் வெளியேற இருந்த நேரம் ஏய் நில்லு என்ற சிவதாஸின் குரல் குறைத்தது. நின்றோம், திரும்பினோம், அதிர்ந்தோம். சிவதாஸின் கையில் ஒரு நீளமான பிச்சுவா கத்தி. பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு நீ என் எதிர்காலத்தையே வீணாக்குவதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனா என்று சிவதாஸ் உருமினார். கண்களில் வெறுப்பும் பயமும் ஒளிர்ந்தன. நிலைமையை உணர்ந்து நான் உஷாராகும் முன் சிவதாஸ் ஆவேசத்துடன் கத்தியை மல்லையாவின் நெஞ்சில் பாய்ச்சிவிட்டார். அந்த நிமிடத்தில் என் நெஞ்சில் மோதிய உணர்வுகளை என்னால் விவரிக்கவே முடியாது. அச்சம், கோபம், ஆத்திரம், பயம், ஆவேசம் இத்தனையும் செய்துவிட்டு இந்த சிவதாஸ் தப்பிப்பதா என்ற ஆவேசம்தான் என்னை செலுத்தியது. மல்லையாவை தாங்கி பிடித்தேன். அவர் விழிகள் விரைத்தன. அவனை விடாதே என்று சொல்லிவிட்டு அவர் கீழே சரிந்தார். அவர் நெஞ்சில் இருந்த கத்தியை வெடுக்கென உருவினேன். சிவதாஸை குத்தி கிழித்துவிடும் ஆவேசத்துடன் அவர் மீது பாய்ந்தேன். சிவதாஸ் வெகு சுலபமாக என்னை தவிர்த்தார். ஒரே தாவலில் கதவை திறந்து வெளியே பாய்ந்தார். உடனே கதவை வெளியே தாளிட்டார். பெரும் கூச்சலிட்டார். ஜன்னலை நான் மோதி மோதி ஆவேசமாக கத்தினேன். யார் யாரோ ஓடினார்கள். அரை மணி நேரம் கழித்து கதவு திறக்கப்பட்ட போது போலீஸ் என்னை மடக்கி பிடித்து என் கையில் விலங்கிட்டது. வழக்கு முற்றிலுமாக திசை திருப்பப்பட்டது. மல்லையாவின் நெஞ்சில் நான் தான் கத்தியை பாய்ச்சினேன் என்பதை நேரில் பார்த்தவர்களாக அந்த 3 சாட்சிகளும் நின்றார்கள். நான் தான் கொலைகாரன் என்று ஆணித்தரமாக அந்த 3 பேரும் அடம்பிடித்தார்கள். என் அப்பா நெஞ்சில் அடித்து கொண்டால், அழுதால், புலம்பினாள். தன் மகன் அப்படியெல்லாம் செய்ய தெரியாதவன் என்று கருணை கேட்டு கதறினாள். உண்மை எதுவும் எடுபடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? சிவதாஸிற்காக வழக்கை அபாரமாக நடத்திய தி கிரேட் கிரிமினல் அட்வொகேட் ராஜேஸ்வர். அவருடைய அற்புதமான வாத திறமையால் அவர் உண்மைகளை பொய்யாக்கினார், பொய்களை உண்மையாக்கினார். விளைவு கொலை முயற்சி என்று என் மீது குற்றம் சாட்டப்பட்டது. திட்டமிட்டு செய்யாத கொலை என்பதாலும், மல்லையா தானாக குறுக்கில் வந்து கத்தியை நெஞ்சில் வாங்கி கொண்டார் என்பதாலும் தூக்கு தண்டனை தரப்படவில்லை. தொழிலாளர்கள் நிலைமை மோசம். நான் புதியவன். எனக்காக எவ்வளவு நாள் போராட்டம் நடத்தி வயிற்றை காயப்போட முடியும்? நான் சிறைக்கு போக வேண்டியது என்று முடிவானதும் அம்மா விழுந்தவள்தான் எழுந்திருக்கவே இல்லை. கஸ்தூரிபாய் முதியோர் இல்லத்தில் இருக்கும் அந்த ஐயாதான் பொறுப்பெடுத்து பார்த்து கொண்டார். 3 வருடங்கள் அங்கே இருந்தாள் அம்மா. அப்புறம் உடல்நிலை ரொம்ப மோசமாகி ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனளிக்காமல் செத்தே போனாள். தலைவர்களுடைய பிறந்த நாட்கள், என் நன்னடத்தை என்று என்னென்னவோ காரணங்களுக்காக என் தண்டனை காலம் 7 வருடத்திலிருந்து குறைந்து நான் விடுதலை செய்யப்பட்டு விட்டேன். மல்லையா கடைசி மூச்சை பிரியும் போது சொன்னதுதான் எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருகிறது. சிவதாஸை காட்டி அவனை சும்மா விடாதே என்றார். சிவதாஸ் அன்றைக்கு இருந்ததை விட இன்றைக்கு இன்னும் செல்வாக்கு உள்ளவனாக, வசதியானவனாக இருக்கிறான். இன்னும் பல பிசினஸ்கள் பெருகிவிட்டன. வெளிநாடு போய் வந்த மகனும் பிசினஸில் இறங்கப் போகிறான். சிவதாஸை போலத்தான் ராஜேஸ்வரும். அவருடைய சொத்தும் வளர்ந்து விட்டது.
ஆனால் ராஜேஸ்வரின் பலவீனம் மோசமானது. மகாலட்சுமி போல் ஒரு மனைவி இருக்கும்போதே இளம் பெண்களை பணத்தால் வாங்குகிறார் என்பது எனக்கு தெரியும். அப்புறம்தான். தினகரன் நிறுத்தினான். அவன் கண்களில் ஈரம். பூமிகா கை நீட்டி அவன் கைகளை பற்றி அழுத்தி கொண்டாள். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவர்களை சும்மா விடக்கூடாது. ஆனால் என் அப்பாவை என்ன செய்ய போகிறாய்? இந்த கேள்வியை கேட்கும்போது மட்டும் குரலில் மெல்லிய அச்சம் வந்தது. அவரை நான் தாக்கப் போவதில்லை. என் விரல் நுனி கூட அவர் மீது படப்போவதில்லை. ஆனால் பழி வாங்கப் போகிறேன். எப்படி? பொறுத்திருந்து வேடிக்கை பாரேன் என்றான் தினகரன். தினா. பூமிகா அவன் பெயரை சுருக்கி கூப்பிட்டதும் அவன் முகத்தில் சிறு ஆச்சரியம் வந்தது. என் அப்பா உயிருக்கு ஆபத்து இல்லை என்று நீ உத்தரவாதம் தந்தால் உனக்கு நானும் ஒத்துழைப்பு தர தயார் என்றாள் பூமிகா. தினகரன் அவளை நன்றியோடு பார்த்தான். அவர் உயிருக்கு என்னால் எந்த ஆபத்தும் வராது. செத்துப்போன என் அம்மா மேல் சத்தியம். நீ ஒத்துழைப்பு தருவதாயிருந்தால் என் வேலை ரொம்ப சுலபமாகிவிடும். நான் என்ன செய்ய வேண்டும் தினா? பூமிகா ஆர்வத்துடன் கேட்டாள். தினகரன் நிதானமாக தன் திட்டத்தை விவரித்தான். அத்தியாயம் 12. ராஜேஷ். டிஎஸ்பி மகேந்திரன் போனில் பேசினார். அந்த ஆள் இன்னும் மாட்டவில்லை. ஆனால் தேடிக்கொண்டிருக்கிறோம். ராஜேஸ்வரின் முகத்தில் சலிப்பு வந்தது. எந்த விவரமும் கிடைக்கவில்லையா? கிடைத்தது. ஆனால் அது ஒரு வட்டமாக முடிந்துவிட்டது. அவன் ஹோட்டல் ரூமில் மாட்டியிருந்த கருப்பு திரையை வாங்கிய இடத்திலிருந்து ஒரு ஃபோன் பண்ணியிருக்கிறான். எந்த நம்பருக்கு தெரியுமா? டிஎஸ்பி தொலைபேசி எண்ணை சொன்னார். அது என்னுடைய ஃபோன் நம்பர் ஆயிற்று என்றார் ராஜேஸ்வர். ஆமாம், திரையை வாங்கிவிட்டு உன்னுடன் பேசியிருக்கிறான். அங்கே வட்டம் முடிந்து விடுகிறது. மேற்கொண்டு வேறு விவரம் கிடைத்தால் நீயும் சொல்லேன். நாங்களும் வேட்டையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ராஜேஸ்வர் ஏமாற்றத்துடன் ஃபோன் தொடர்பை துண்டித்தார். அத்தியாயம் 13. ராஜேஸ்வர் தூக்கம் இல்லாமல் சிட் அவுட்டில் அமர்ந்திருந்தார். வானில் நட்சத்திரங்கள் இறைந்து கிடந்தன. மங்கிய வெள்ளித்தட்டு போல நிலா. சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். அவனுடன் நடந்த உரையாடல்களை எல்லாம் நினைவுபடுத்தி பார்த்தார். மாதங்கி காசுக்கு ஆசைப்பட்டு பிளாக்மெயில் செய்ய உதவியாக இருப்பாளா என்றால் அதுவும் சரியாக பொருந்தவில்லை. வேறென்ன சொன்னான்? சடாரென்று நினைவுக்கு வந்தது. டிவிடியில் இருப்பது பொய்ப்படம் என்று என்னால் சாதிக்க முடியும் என்று அவர் சொன்னபோது அவன் என்ன சொன்னான்? பல பொய்களை அப்படித்தானே உண்மையாக்கி இருக்கிறீர்கள். உண்மைகளை பொய்யாக்கி இருக்கிறீர்கள். நிமிர்ந்து உட்கார்ந்தார். பொய்களை உண்மையாக்குவதும் உண்மைகளை பொய்யாக்குவதும் அவருடைய வக்கீல் தொழில் தொடர்பான விஷயம் அல்லவா? அப்படியானால் அவருடைய தொழிலால் பாதிக்கப்பட்டு தண்டனை பெற்றவனாக இருக்கலாமோ? அவர் ஆஜரான வழக்குகளில் தண்டனை பெற்று அண்மையில் சிறையில் இருந்து விடுதலையானவர்கள் யார் யார் என்று விசாரித்தால் உடனடியாக டிஎஸ்பி மகேந்திரனுக்கு ஃபோன் செய்தார். எதிர்முனை எடுக்கப்பட்டு அவர் ஹலோ என்று சொன்ன நேரம் பின்னாலிருந்து குரல் வந்தது. அப்பா. பூமிகா. ராஜேஸ்வர் அவசரமாக ஃபோனை துண்டித்தார். பூமிகாவின் முன்னிலையில் அவர் போலீசிடம் பேச முடியாது. என்னப்பா, இன்னுமா நீங்கள் தூங்கவில்லை? பூமிகா எதிரே வந்து நின்றதும் சிகரெட்டை அவசரமாக ஆஷ்ட்ரேயில் போட்டார். இல்லைம்மா, யோசித்து கொண்டிருக்கிறேன். யாரை பற்றிப்பா? நாளைக்கு நான் ஆஜராக வேண்டிய கேஸை பற்றிமா? நீ ஏன் தூங்கவில்லை பூமிகா? இன்டர்நெட்டில் சேட் பண்ணி கொண்டிருந்தேன் டாடி. அப்புறம் இமெயிலை செக் பண்ணி கொண்டிருந்த போது என் பெயருக்கு ஒரு வினோதமான இமெயில் வந்திருக்கிறது டாடி. என்ன? ராஜேஸ்வர் நிமிர்ந்து உட்கார்ந்தார். நாளை உன்னை கடத்தப் போகிறேன். முடிந்தால் உன் அப்பாவை தடுக்க சொல். தீக்க. ராஜேஸ்வருக்கு எதிரே பூமிகா அமர்ந்தாள். தீக என்றால் பெரியார் ஆரம்பித்த கட்சிதானே டாடி? ராஜேஸ்வருக்கு புரியவில்லை. தெரியவில்லையேம்மா. நீ ஒன்று செய். நாளைக்கு வீட்டோடு இரு. எங்கேயும் வெளியே போக வேண்டாம். என்ன டாடி நீங்கள்? இமெயிலுக்கெல்லாம் போய் பயப்படுகிறீர்கள். பூமிகா சிரித்தாள். உங்கள் காரில் ஸ்டிக்கர் ஒட்டியது யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா? ஸ்டிக்கர் ஒட்டியது வரைதான் இவளுக்கு தெரியும். டிவிடியில் வீடியோ பார்த்தது பற்றி மனைவி மைதிலி பெரிய மனது பண்ணி இவளுடன் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதே அவருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. போலீஸில் சொல்லியிருக்கிறேன் பூமிகா. இப்போது உனக்கு இமெயில் வந்திருக்கிறது என்கிறாய். இது பற்றியும் சொல்லிவிடுகிறேன். அவர்கள் கண்டுபிடிக்கட்டும். இமெயில் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரிலிருந்து யார் வேண்டுமானாலும் அனுப்பலாமே டாடி. எவனாவது விளையாட்டிற்கு அனுப்பியிருப்பான். அதை பற்றி கவலைப்படாமல் போய் தூங்குங்கள். பூமிகா ராஜேஸ்வரின் முன் தலைமுடியை லேசாக கலைத்துவிட்டு எழுந்தாள். பூமிகா, நீ நாளைக்கு எங்கேயும் போக வேண்டாம். தி கிரேட் கிரிமினல் அட்வொகேட் ஒரு அற்பமான இமெயிலுக்கு பயப்படலாமா? குட் நைட் டாடி. அவள் சற்றென்று போய்விட்டால் ராஜேஸ்வர் அடுத்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். தீக்க என்றால் யார்? டிஎஸ்பியிடம் பேசலாம் என்று செல்போனை எடுத்தபோது இன்கமின் காலுக்கான வெளிச்சம் ஒளிர்ந்தது. காதில் வைத்தார். ஹை ராஜேஷ். அவனே தான். உன் மகளை இன்றைக்கு நன்றாக பார்த்துக்கொள். நாளைக்கு அவள் என் வசம் இருப்பாள். ஏய், யார் நீ? என் பெயர் ஏய் இல்லை, தீக்க. ஃபோன் தொடர்பு அருந்தது. ராஜேஸ்வர் தன் உள்ளங்கையெல்லாம் வியர்த்திருப்பதை பார்த்தார். ச,
ஏன் இப்படி பயப்படுகிறேன்? டிஎஸ்பி மகேந்திரனை போனில் பிடித்தார். தீகா என்றா சொன்னான். நாளை காலை 10 மணிக்கு உனக்கு விவரங்கள் தருகிறேன் என்றார் மகேந்திரன். மகேந்தர், இன்னொரு விஷயம். என்ன? என் மகளை கடத்தி விடுவேன் என்று இமெயில் அனுப்பியிருக்கிறான். அவன் தைரியசாலிதான். ஆனாலும் அப்பன் மனசு பயப்படுகிறதாக்கும். ஆமாம்டா, அவளுக்கு தெரியாமல் நாளைக்கு அவளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், கவலைப்படாதே, போய் தூங்கு. ராஜேஸ்வர் போனை மெல்ல அணைத்தார். அத்தியாயம் 14. சிவதாஸ் காரிலிருந்து இறங்கினார். சைகை செய்ததும் டிரைவர் காரை பார்க்கிங் பகுதிக்கு ஓட்டி போனான். சிவதாஸ் மணிக்கட்டு நேரத்தை பார்த்தார். விடியற் காலை 5:45. கடற்கரை சாலையில் இந்த நேரத்திலேயே நிறைய வாகனங்கள் வந்திருந்தன. காலையில் நடை பயிலுபவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நடைபாதையில் பல்வேறு மனிதர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். சிவதாஸ் அந்த கூட்டத்தோடு நடப்பதில்லை. கடற்கரை மணல் வெளியை ஒட்டி உட்புறம் இருந்த சாலையில்தான் அவர் நடப்பது வழக்கம். அங்கே அவர் தோளோடு யார் தோளும் இடிக்காது. பரிச்சயமான முகங்கள் எதிர்பட்டு தேவையான பேச்சுக்கள் இருக்காது. அவரை போலவே உள் சாலையை தேர்ந்தெடுக்கும் வேறு சிலரும் அந்த சாலையில் அங்கங்கே நடந்து கொண்டிருந்தனர். சிவதாஸ் 200 அடி நடந்திருப்பார். கடற்கரை மணல் வெளியிலிருந்து ஏதோ நிழலாய் தாவி வருவது போல தோன்றியது. தன்னிச்சையாக அவர் அந்த திசையில் திரும்பினார். வெறு என்று ஒரு மடங்கிய முஷ்டி பாய்ந்து வந்தது. அவர் சுதாரிக்கும் முன் அது அவருடைய முகத்தில் மோதியது. சிவதாஸ் எந்த வயதிலும் அப்படி ஒரு மோதலை எதிர்கொண்டதே இல்லை. மூக்கு ஓட்டைகளில் ரத்தம் எட்டி பார்த்தது. தடுமாறி அந்த தார் சாலையில் சொரசொரப்பில் அவர் மல்லாந்து விழுந்தார். அவர் முகத்தில் கையை வீசியவன் இப்போது அவர் எதிரே ஒரு கோபுரம் போல நின்றான். அவருடைய கோணத்திலிருந்து பார்த்தபோது அவனுடைய முக அசைவு தெரியாமல் முகவாயின் கீழ்ப்பகுதிதான் தெரிந்தது. அந்த கோணத்தில் அவனுடைய கால் எழும்பிய போது கப்பலில் இயங்கும் கிரேன் எழும்பினாற்போல் இருந்தது. பாதுகாப்பு செயலாக அன்னிச்சையாக அவர் கை உயர்ந்து அவனது தாக்குதலை தவிர்க்க பார்க்க அந்த பூட்ஸ் கால் ஓங்கியது. வேகமாக இறங்கியது. அவருடைய முழங்கையை தாக்கி நெஞ்சில் தொம் என்று இறங்கியது. சிவதாஸ் கண்முன் பூச்சிகள் பறந்தன. ஹெல்ப் என்று கத்துவதற்கு அவர் வாய் திறந்தவுடன் பூட்ஸ் கால் அவர் வாயில் ஒருமுறை தப் என்று முத்திரை குத்தியது. அவருடைய குரல் கேட்டு எங்கிருந்தோ யாரோ ஓடி வர ஆரம்பிக்க அவரை தாக்கியவன் சரேல் என்று திரும்பினான். அவரை விட்டு ஓடினான். தனியார் மருத்துவமனை. சிவதாஸின் முகத்தை டாக்டர்கள் கையாண்டனர். மூக்கு எலும்பு விரிசல் விட்டிருந்தது. மேல் வரிசை பற்களில் முன்பற்கள் இரண்டும் உடைந்து உள்வாங்கி அனைத்து தசைகளும் கிழிந்திருந்தன. வாய்க்குள் மணல் துகள்கள் ஒட்டி கொண்டிருந்தன. போலீசிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஒருவர் சிவதாஸின் வார்த்தைகளுக்காக அவர் அருகிலேயே தவம் இருந்தார். அந்த தாக்குதலை பார்த்து ஓடி வந்து சிவதாஸை எழுப்பி அவருடைய காரில் திணித்து மருத்துவமனைக்கு அனுப்பியவர்களிடம் இன்ஸ்பெக்டர் விசாரித்து பார்த்து விட்டார். அவன் முகத்தை யாரும் பார்க்கவில்லை. சரியான அடையாளம் சொல்ல யாருக்கும் முடியவில்லை. அவனுடைய தோற்றத்தை வைத்து அவன் இளைஞன் என்றார்கள். 25 வயது இருக்கலாம் என்றார்கள். 6 அடிக்கு சற்று குறைவான உயரம் என்றார்கள். ஒரு மோட்டார் சைக்கிளில் ஓடி ஏறி தப்பிவிட்டான் என்றார்கள். மோட்டார் சைக்கிள் எண்ணை மட்டும் எதேச்சையாக யாரோ நினைவுபடுத்தி சொன்னார்கள். சிவதாஸ் கண்களை உருட்டி பார்த்தார். அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அவருடைய மகனை குனிய சொன்னார். ராஜேஸ்வரை கூப்பிடு என்றார். இதை சொல்வதற்குள் வழியில் அவர் முகம் கசந்து போனது. அத்தியாயம் 15. போன் அலறிய அலறலில் ராஜேஸ்வர் திடுக்கிட்டு விழித்தார். விழித்ததும் கடிகாரத்தின் மீது பார்வை ஓடியது. மணி 7. இரவு வெகுநேரம் தூங்காமல் விழித்து இருந்ததில் காலை தூக்கம் நீண்டுவிட்டது. விழிப்பு தள்ளி போய்விட்டது. போனை அள்ளி எடுத்தார். எதிர்முனையில் சிவதாஸின் மகன் அஸ்வினின் குரல் படபடவென்று புரிந்தது. சிவதாஸ் இளங்காலையிலேயே தாக்கப்பட்டு முதல் உதவிக்கென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக அஸ்வின் சொன்னான். 10 நிமிடத்திற்குள் அங்கே அவரை அவன் எதிர்பார்த்து இருப்பதாக சொன்னான். போர்வையை உதறிவிட்டு ராஜேஸ்வர் பரபரப்பாக எழுந்தார். போன் மறுபடியும் ஒலித்தது. எடுத்தார். டிஎஸ்பி மகேந்திரன். ராஜேஷ், நீ கேட்ட விவரம் கிடைத்துவிட்டது. தினகரன் என்பவன் சமீபத்தில் விடுதலையாகி இருக்கிறான். தினகரனை ஞாபகம் இருக்கிறதா? தினகரன்? ராஜேஸ்வரின் மூளை கம்ப்யூட்டர் வேகத்தில் நினைவுகளை புரட்டியது. எஸ் என்றார். சிவதாஸின் கேஸ் 7 வருஷ கடுங்காவல். 7 வருஷம் 4 வருஷமாக குறைந்து அவன் வெளியே வந்துவிட்டான். தேங்க்யூ மகேந்தர். தினகரன் அதைத்தான் சுருக்கி தீகா என்கிறானா? ராஜேஸ்வர் சுறுசுறுப்பானார். அத்தியாயம் 16. தினகரன் காஃபி குடித்துவிட்டு அந்த ஹோட்டலிலிருந்து வெளிப்பட்ட போது அவன் மோட்டார் சைக்கிளை தொட்டுக்கொண்டு 2 கான்ஸ்டபிள்கள் நின்றனர். தினகரன் பதறவில்லை. அவர்களை நெருங்கினான். கொஞ்சம் நகர்றீங்களா? வண்டியை எடுக்க வேண்டும். இந்த வண்டி உன்னுடையதா? ஆமாம். உடனே கான்ஸ்டபிள் அவன் பின் கழுத்தில் கை வைத்து சட்டை காலரை பற்றினார். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கோம். சிவதாஸ் இமைகளை திறந்தார். அவருக்கு நெருக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட அவனை பார்த்தார். தினகரன். கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு முன் அவரால் சிறைக்கு அனுப்பப்பட்ட தினகரன். சார்,
காலையில் பீச்சில் உங்களை தாக்கியது இவனா? பார்த்து சொல்லுங்கள். சிவதாஸ் படுத்திருந்த கோணத்திலிருந்து பார்த்ததும் பளிச்சென்று அடையாளம் புரிந்தது. இவன்தான், இவனேதான், இவன்தான் என்றார் வழியினூடே. தினகரனின் பின்னந்தலையில் சடேர் என்று போலீஸின் அடி விழுந்தது. இங்கே அடிக்காதீர்கள் என்று குரல் வந்தது. திரும்பினாள் டிஎஸ்பி மகேந்திரன். அவனை தனி ரூமுக்கு இழுத்து வாருங்கள். வெயிட் என்றான் தினகரன். என்னை எதற்காக அடிக்கிறீர்கள்? தனியே சொல்கிறேன் பிரதர் என்று கர்ஜித்தார் மகேந்திரன். காவல் நிலையம். விசாரணைக்கென்று ஒதுக்கப்பட்ட பல நாள் பயன்படுத்தப்படாத தனி அறை. பழைய காற்றின் வாசம் நிறைந்திருந்தது. தினகரன் தரையில் எறியப்பட்டான். போலீஸின் பூத்ஸ் கால் அவனை விழாவில் உதைத்தது. அடுத்த உதையிலிருந்து தப்பித்து தினகரன் ஆவேசமாக எழுந்தான். என்னை காரணமில்லாமல் தாக்க முடியாது. அப்புறம் என் வக்கீலுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். இத பாருடா என்றார் மகேந்திரன் நக்கலாக. நெருங்கி அவன் கன்னத்தில் பொறி பறக்க இன்னொரு அடி அடித்தார். காலையில் கடற்கரையில் சிவதாஸ் வாக்கிங் போகும்போது அவர் மீது தாக்குதல் நடத்தினாயே, அந்த காரணம் போதுமா? இன்று காலையிலா? தினகரன் தன் உதட்டோரத்து இரத்த துளியை துடைத்து கொண்டான். இன்று காலையில் நான் கடற்கரை பக்கமே போகவில்லையே, என் வக்கீல் வீட்டில் அல்லவா இருந்தேன். என்னடா வக்கீல் வக்கீல் என்று பூச்சி காட்டுகிறாய்? உனக்கு எவன்டா வக்கீல்? மிஸ்டர் ராஜேஸ்வர், பிரபல கிரிமினல் அட்வொகேட். என்னது, ராஜேஸ்வரா? அவரும் சேர்ந்துதான் உன்னை உள்ளே தள்ளப் போகிறார். ராஜேஸ்வர் இவனுடைய வக்கீலாம். அவருடைய ஃபீஸ் உனக்கு தெரியுமா? தெரியும். அவருக்கு ஒரு சிகரெட் வாங்கி தரக்கூட உனக்கு அருகதை இல்லை. நீங்கள் ராஜேஸ்வரை கூப்பிடுங்கள். அவர் எனக்காக ஆஜராவாரா மாட்டாரா என்று நானே கேட்கிறேன். தினகரன் நிதானமான குரலில் சொன்னான். டிஎஸ்பி மகேந்திரன் ஏளனமான புன்னகையுடன் அங்கிருந்த தொலைபேசியை பயன்படுத்தினார். ராஜேஷ், எங்கே இருக்கிறாய்? காரில் என்றார் ராஜேஸ்வர். ஆஸ்பத்திரிக்கு தான் வந்து கொண்டிருக்கிறேன். தீக்க என்கிற தினகரன் என்கிற அயோக்கியனை நாங்கள் பிடித்திருக்கிறோம் ராஜேஷ். அவனுக்கு உன்னோடு பேச வேண்டுமாம். கொடு. ஏய், இங்கே வா, பேசு. டிஎஸ்பி ரிசீவரை நீட்ட அதை நோக்கி தினகரன் உந்தி தள்ளப்பட்டான். தினகரன் ரிசீவரை வாங்கினான். வணக்கம் என்றான் களைத்த குரலில். என்ன பிரதர், சௌக்கியமா? நெருப்போடு விளையாடி விட்டாய் என்றேனே, இப்போது அர்த்தம் புரிகிறதா? சிவதாஸை அடித்திருக்கிறாய், கஞ்சா கடத்தி இருக்கிறாய், லாட்ஜ் வாசலில் விபச்சாரத்திற்கு துணை போயிருக்கிறாய். இன்னும் என்னென்ன குற்றங்கள் உன் மீது சுமத்தப்பட போகின்றன தெரியுமா? என்னை பிடிக்காதவர்கள் யாராவது என் மீது இப்படி குற்றம் சுமத்தலாம். ஆனால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? எப்படிப்பட்ட குற்றச்சாட்டிலிருந்தும் என்னை வெளியே கொண்டு வர உங்களைப் போல் ஒரு அபாரமான அட்வொகேட் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? நானா? உனக்காக நான் வாதிடுவேன் என்று உனக்கு யார் சொன்னது? நீங்கள்தான். இன்று காலை உங்கள் வீட்டிற்கு நான் வந்திருந்தபோது சொன்னீர்களே. என் வீட்டிற்கா? என்ன பேத்துகிறாய்? அதற்குள் மறந்துவிட்டீர்களா? நான், நீங்கள், பூமிகா 3 பேரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோமே. பூமிகாவை வேண்டுமானாலும் கேளுங்கள். பூமிகா? அவள் பெயரை ஏன் இழுக்கிறாய்? பூமிகாவோடு பேசிவிட்டு என்னுடன் பேசுங்கள் என்று ரிசீவரை வைத்தான் தினகரன். அத்தியாயம் 17. ராஜேஸ்வரின் உடல் படபடவென்று நடுங்கியது. பூமிகா? பூமிகாவை கடத்துவதாக முந்தின இரவு வந்த தொலைபேசி மிரட்டலை மறந்துவிட்டாரே. பரபரப்பாக கிளம்பும் அவசரத்தில் பூமிகாவை கூப்பிட்டு மறுபடியும் விசாரிக்க கூட மறந்துவிட்டாரே. ராஜேஸ்வர் காரை ஓரமாக நிறுத்த சொன்னார். செல்போனில் மனைவியை கூப்பிட்டார். பூமிகாவை கூப்பிடு என்றார். பூமிகா தான் விடியற் காலையிலேயே டென்னிஸிற்கு கிளம்பி போய்விட்டாளே. என்னது, டென்னிஸ் போயிருக்காளா? ராஜேஸ்வரின் குரல் கோபத்தில் குறைத்தது. என்னிடம் ஏன் சொல்லவில்லை? எங்கேயும் போக வேண்டாம் என்று சொன்னேனே. நீங்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தீர்கள். தூங்கத்தானே தூங்கினேன். செத்தா போய்விட்டேன். தொடர்பை துண்டித்தார். டிரைவரின் முதுகு விரைப்பாவதை கவனித்தார். அவமானமாய் உணர்ந்தார். ஏன் இப்படி அவசரப்பட்டு என் பொறுமையை விட்டுவிட்டேன்? பூமிகாவின் செல்போன் எண்ணை கூப்பிட்டு டென்னிஸ் கோர்ட்டில் இருப்பவளோடு பேசிவிட்டால் போயிற்று. பூமிகாவின் எண்ணை டயல் செய்தார். எதிர்முனையில் போன் ஒலித்தது. தொடர்ந்து ஒலித்தது. எடு பூமிகா, சீக்கிரம் எடேன். துண்டித்துவிட்டு மறுபடியும் டயல் செய்தார். இந்த முறை 3 மணி அடித்ததும் தொடர்பு உயிர் பெற்றது. பூமிகா என்றார் பரபரப்பாக. அப்பா, அப்பா. அவள் குரல் வெகு ஆழத்திலிருந்து ஒலிப்பது போல் இருந்தது. நடுக்கத்துடன் வந்தது. பூமிகா, டென்னிஸ் கோர்ட்டில் தானே இருக்கிறாய்? இல்லை டாடி, டென்னிஸ் கோர்ட் போகும் வழியில் எவனோ என்னை கடத்திவிட்டான். ஆ. பூமிகா? ஐயோ, அடிக்காதே. பூமிகாவின் குரல் மறுமுனையில் அலறியதும் ராஜேஸ்வரின் இதயம் துடித்தது. பூமிகா, பூமிகா, எங்கேயுமா இருக்கிறாய்? பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள் டாடி. இது எந்த இடம் என்றே புரியவில்லை டாடி. தயவு செய்து அந்த தினகரன் சொல்படி நடந்து கொள்ளுங்கள் டாடி. இல்லை என்றால் என்னை ஐயோ. டேய் என்று போனில் கத்தினார் ராஜேஸ்வர். முகம் முழுவதும் வேர்வேல் நனைந்து விட்டது. என் மகளை விடுடா. மறுமுனை தொடர்பு எந்த பதிலும் இல்லாமல் சட்டென்று அருந்தது. ராஜேஸ்வர் தன் முகத்தை கைக்குட்டையால் அழுந்த துடைத்து கொண்டார். டிரைவர், வண்டியை எடு.
ஆஸ்பத்திரிக்கா சார்? இல்லை, என் ஆஃபீஸ் இருக்கு என்றார் ராஜேஸ்வர் கண்களை அழுந்த மூடிக்கொண்டு. அத்தியாயம் 18. தினகரனை போலீஸின் பூட்ஸ் கால் நெம்பியது. எழுந்திரு. கன்னங்களில் நெற்றி பொட்டுகளில் முகவாயில் திட்டு திட்டாக கன்றி போன சிவப்புகள் விலா எலும்புகள் வலித்தன. ஆனால் எல்லாவற்றையும் மீறி அவன் உதடுகளில் புன்னகை பூத்தது. காரணம், அவனுக்காக ஜாமீன் காகிதங்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்திருந்த ராஜேஸ்வர். இன்ஸ்பெக்டரின் மேஜை மீது பிரித்து வைக்கப்பட்ட அச்சிட்ட தாளில் ஒரு பகுதி சுட்டி காட்டப்பட்டது. இங்கே கையெழுத்து போடு. டிஎஸ்பியின் குரல் மிரட்டலாக வந்தது. வக்கீல் சார், உங்கள் பேனாவை கொஞ்சம் இரவல் தாருங்களேன். தினகரன் நமட்டு சிரிப்புடன் கேட்டான். ராஜேஸ்வரின் பேனாவை வாங்கி கையெழுத்திட்டான். டிஎஸ்பி ராஜேஸ்வர் பக்கம் திரும்பினார். ராஜேஷ், நீ விசாரித்தாயே தீகா என்றால் யார் என்று? இவன்தான் அந்த தினகரன், நீ தேடிய தினகரன். தெரியும் என்று விரைப்பாக பதில் வந்தது. வக்கீல் சார், கஸ்டடியில் இருக்கிறபோது என்னை அடித்து துன்புறுத்திய இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எந்த செக்ஷன் நம்பரின் கீழ் தண்டனை வாங்கி தரப்போகிறீர்கள்? ராஸ்கல், வெளியே வா என்றார் ராஜேஸ்வர் கோபம் குறையாமல். காவல் நிலையத்திற்கு வெளியே வந்ததும் ராஜேஸ்வர் தன் காரை நெருங்கினார். டிரைவர், நீ ஆட்டோ பிடித்து வீட்டிற்கு போய்விடு, காரை நான் எடுத்து போகிறேன். டிரைவர் அவரையும் தினகரனையும் மாறி மாறி பார்த்தான். காரிலிருந்து இறங்கி போனான். ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்தார். ஏறு என்றார். தினகரன் ஏறினான். ஏசி சுவிட்சை தட்டினான். நீ நெருப்புடன் மறுபடியும் விளையாடுகிறாய். இருளை விளக்க நெருப்பு வேண்டியிருக்கிறது. சொல், பூமிகா எங்கே? அவள் பேசினாளா? பேசினால் அவளை இருட்டு அறையில் அடைத்து வைத்திருக்கிறாய். அப்படியா சொன்னாள்? என்னுடன் பேசும்போது அவளை உன் ஆள் பலமுறை அடித்தான். நிஜமாகவா? என்னை போலீஸ் அடித்ததை விட அதிகமாகவா அடித்தான்? தினகர், பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். இதில் குறுக்கில் என் மகளை ஏன் இழுக்கிறாய்? நமக்குள் இன்னும் பிரச்சனை முடியவில்லையே. முடியும் வரை அவள் என் பாதுகாப்பில்தான் இருப்பாள். வாட் டு யூ மீன்? இன்னும் 72 மணி நேரத்திற்கு நான் உங்கள் நிழலில்தான் இருக்கப் போகிறேன். நீங்கள் எங்கே போனாலும் நானும் ஒட்டிக்கொண்டு அங்கே வருவேன். என்ன உளறுகிறாய்? உங்களுக்கு வேறு வழி இல்லை. சுப்ரீம் கோர்ட் வரை நீங்கள் எனக்காக சாட்சி சொல்ல வேண்டி வரும். நீ என்னென்னவோ பேத்துகிறாய். எனக்கு உடனே பூமிகாவை பார்க்க வேண்டும். வாய்ப்பே இல்லை. அவளுடன் பேசலாம், அதுவும் என் அனுமதி இருந்தால். எனக்கு பசிக்கிறது. காலையில் சாப்பிட்ட டிஃபன் எல்லாம் போலீஸிடம் வாங்கிய அடியில் கரைந்து விட்டது. ஒரு ஹோட்டலுக்கு வண்டியை விடுங்கள். ராஜேஸ்வர் பொறுமை இழந்தவராய் அவனை பார்த்து கையை ஓங்கினார். உன் லிமிட்டை தாண்டுகிறாய். என் சக்தி என்ன என்று மறுபடியும் பார்க்க ஆசையா? சுட்டு பொசுக்கி விடுவேன் ராஸ்கல். என் உயிர் போய்விட்டால் உங்கள் மகள் இருக்கும் இடத்தை அப்புறம் யார் சொல்வார்கள் வக்கீல் சார்? தினகரன் சிரித்தான். ஏதாவது உடுப்பி ஹோட்டலுக்கு வண்டியை விடுங்கள். என் ஆட்கள் உன் கண்ணில் ஊசியை ஏற்றி உண்மையை வரவழைக்க முடியும் ராஸ்கல். 4 வருடங்களில் எத்தனையோ அடிகள் உதைகள் என் உடல் மறுத்துவிட்டது ராஜேஷ் சார். தினகரன் சுவாதீனமாக கை நீட்டி அவருடைய செல்போனை எடுத்தான். எண்களை தட்டினான். ஹாய் பூமி, உன் அப்பாவுடன் பேசுகிறாயா? ராஜேஸ்வர் பரபரப்பாக போனை வாங்கி கொண்டார். பூமிகா டார்லிங், எப்படிடா இருக்கிறாய்? நீங்கள் தினகரன் சொல்வதை கேட்கும் வரை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டாடி. ப்ளீஸ் அதை மறக்காதீர்கள். உன்னை மறுபடி அடித்தார்களாமா? இதுவரை இல்லை டாடி. கவலைப்படாதம்மா, உன்னை இராணுவத்தை வைத்தாவது நான் மீட்டி எடுப்பேன் டார்லிங். தினகரன் வாய்விட்டு சிரித்தான். எதிர்முனை தொடர்பு அருந்துவிட்டது போலும். ராஜேஸ்வர் ஆத்திரத்துடன் போனை அணைத்தார். அத்தியாயம் 19. ஹோட்டலில் ராஜேஸ்வரின் போன் ஒலித்தது. மசால் தோசையை கடித்து கொண்டிருந்த தினகரன், எடுங்கள் பேசுங்கள் என்று சைகை செய்தான். அவருடைய செல்போனை காட்டி. மிஸ்டர் ராஜேஸ்வர் என்றது அஸ்வின் குரல். எஸ். அப்பா உங்கள் மீது ரொம்ப கோபமாக இருக்கிறார். உங்களை ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னார், வரவில்லை. அவரை தாக்கிய தினகரனை ஜாமீனில் வேறு எடுத்திருக்கிறீர்கள். ராஜேஸ்வருக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை. எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது என்று மென்று விழுங்கி சொன்னார். என்ன காரணமாய் இருந்தாலும் இன்னும் அரை மணி நேரத்திற்குள் அப்பாவை வந்து பார்க்காவிட்டால் எங்களுக்கும் எங்கள் கம்பெனிக்கும் வேறு நல்ல அட்வொகேட் பார்த்து கொள்ள வேண்டி வரும் என்று அப்பா சொல்ல சொன்னார். வீட்டிற்கு வாருங்கள். தொடர்பு அருந்தது. யார் என்றான் தினகரன் ராஜேஸ்வரின் முகத்தில் கிளர்ந்த பதட்டம் பார்த்து. சிவதாஸின் மகன் அஸ்வின். என் மீது அவர்கள் வெகு கோபமாக இருக்கிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்திற்குள் சிவதாஸை பார்க்க நான் போய் சேராவிட்டால் என் வேலை பறிபோய்விடும். பார்க்க போகக்கூடாது என்று யார் சொன்னது? போய் பாருங்கள். உன்னை வெளியே கொண்டு வந்ததற்காக என் முகத்திலேயே அவர்கள் காரி துப்புவதற்கா? பொய்யை உண்மையாக்கவும் உண்மையை பொய்யாக்கவும் உங்களுக்கு சொல்லியா தர வேண்டும்? இருந்தாலும் என் கருத்துக்களை நான் சொல்கிறேன், உதவுமா என்று பாருங்கள். தினகரன் காஃபியை உறிஞ்சியபடியே தன் திட்டத்தை விவரித்தான். அத்தியாயம் 20. கேட்டில் இருந்த வாட்ச்மேன் ராஜேஸ்வரின் காரை பார்த்ததும் பரபரப்பாக கேட்டை திறந்துவிட்டான். போர்டிகோவில் நிறுத்தியதும் சாவியை ஒரு வேலைக்காரன் வாங்கி கொண்டான்.
சிவதாஸின் பர்சனல் செக்ரட்டரி புன்னகைத்தார். சார் ரூமில் காத்திருக்கிறார் என்றான். ராஜேஸ்வர் படிகளில் ஏறி சிவதாஸின் பிரத்யேக அறைக்கதவை தட்டிவிட்டு நுழைந்தார். பெரிய மேஜைக்கு பின்னே சுழல் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த சிவதாஸின் முகத்தில் 3 இடங்களில் பிளாஸ்திரி ஒட்டப்பட்டிருந்தது. சிவதாஸின் கண்கள் ராஜேஸ்வரை பார்த்து அனல் கக்கின. எதிர் நாற்காலியை காட்டினார் சிவதாஸ். ராஜேஸ்வர் அமர்ந்தார். சிவதாஸின் பக்கத்தில் அவர் மகன் அஸ்வின் இன்னொரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். உங்கள் கோபம் நியாயமானதுதான் என்றார் ராஜேஸ்வர். ஆனால் நான் செய்ததற்கு முக்கிய காரணம் இருக்கிறது. அவருடைய சட்டை பாக்கெட்டில் செல்போன் இயக்கப்பட்டு முகம் திருப்பி வைக்கப்பட்டிருந்தது. அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் வெளியே காத்திருக்கும் தினகரன் இன்னொரு போனில் கேட்பதற்காக இந்த ஏற்பாடு. பேசினால்தானே போன் எனக்கு கேட்கும் என்ற அசட்டு துணிச்சலில் நீங்கள் எந்த முறையிலாவது எழுதி காட்டுவது புத்திசாலித்தனமா, உங்கள் மகளுக்கு ஆபத்தை உண்டு பண்ணும் முட்டாள்தனமா என்பதை உங்கள் முடிவுக்கே விட்டுவிடுகிறேன் என்று தினகரன் மிரட்டியிருந்தான். சிவதாஸிற்காக அவசரப்பட்டு பூமிகாவின் உயிருடன் விளையாடுவதற்கு ராஜேஸ்வருக்கு தைரியமில்லை. அப்படி என்ன காரணம் என்றான் அஸ்வின் பொறுமையில்லாமல். இந்த டிவிடியை பாருங்கள். அவர் கொடுத்த டிவிடியை குழப்பத்துடன் அஸ்வின் வாங்கி டிவிடி பிளேயரில் இயக்கினான். மாதங்கியின் வீட்டிற்கு அவர் போய் இறங்குவதாக அமைந்த ட்ரெய்லர் டிவிடி. யார் இந்த பெண்? சிவதாஸ் பேசிய போது அவர் உதடுகள் வலித்தன. மாதங்கி, ஊருக்கெல்லாம் கவனமாக இருக்க சொல்லி நான் உபதேசம் செய்வேன். கடைசியில் நானே முட்டாள்தனம் பண்ணி மாட்டிக்கொண்டு விட்டேன். இந்த டிவிடியை என் மனைவிக்கு அவன் அனுப்பியிருந்தான். இது வெறும் முன்னோட்டம்தான். முழு நீள டிவிடியை தனியார் சேனல்களுக்கு விற்று விடுவேன் என்று என்னை மிரட்டினான். அந்த மிரட்டலுக்கு பயந்துதான் அவனை நானே ஜாமீனில் எடுக்க வேண்டி வந்தது. எனக்காக அவன் பேரில் கொடுத்திருக்கும் புகாரை நீங்கள் வாபஸ் வாங்கிவிடுங்கள். இல்லை என்றால் என்னுடன் அவன் இருந்ததாக நான் கொடுத்த அறிக்கை பொய்யாகிவிடும். அந்த டிவிடிக்கு பயந்து அவன் ஆட்டுவிக்கின்றபடியெல்லாம் ஆடப்போகிறீர்களா? இல்லை, நெருப்பை தொட்டவனை நெருப்பு சும்மா விடாது என்று பதிலுக்கு நானும் சவால் விட்டிருக்கிறேன். ஒரிஜினல் மினி கேசட்டை அவனிடமிருந்து எப்படி வாங்குவது, அவனை எப்படி மறுபடியும் சிறைக்கு நிரந்தரமாக அனுப்புவது என்று என் மூளை யோசித்து கொண்டிருக்கிறது. அதற்காக என்னை அடித்தவனை தப்பித்து போக நானே வாய்ப்பு தர வேண்டுமா? போலீஸ் கொடுத்தால்தான் தண்டனையா? ராஜேஸ்வர் இறைஞ்சும் குரலில் பேசினார். அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை நாம் நேரடியாக கொடுக்கப் போகிறோம். அவன் சிறைக்கு போகும்போது சக்கர நாற்காலியில்தான் போக வேண்டும். சிவதாஸ் சற்றே யோசித்தார். அவருடைய அத்தனை ரகசியங்களும் உள்ளும் புறமும் அறிந்த ஒரு வக்கீல். சிவதாஸிற்காக எத்தனையோ முறை தன் தொழிலில் ஆபத்தான முடிவுகளை எடுத்தவர். சரி என்பது போல தோள்களை குலுக்கினார். அத்தியாயம் 21. அடுத்ததாக வேறெங்கே நான் மண்டியிட வேண்டும் என்றார் ராஜேஸ்வர் ஆத்திரத்தோடு. உங்கள் வீட்டிற்கோ அலுவலகத்திற்கோ போகிறோம். எதற்கு? நாம் 2 பேரும் உட்கார்ந்து ஒரு பத்திரம் தயார் செய்ய வேண்டியிருக்கிறது. பத்திரமா? என்ன உளறுகிறாய்? ஒரு சிறந்த வக்கீலால் தான் சிறந்த பத்திரம் தயாரிக்க முடியும். நீங்கள் கிரிமினல் லாயர், சிவில் லாயர் அல்ல. ஆனால் இதற்காக இன்னொரு லாயரின் மகளையா நான் கடத்தி கொண்டிருக்க முடியும்? என்ன பத்திரம்? என் சொத்து முழுவதையும் உன் பேருக்கு எழுதி வைக்க வேண்டுமா? உங்கள் சொத்து இல்லை. பின்னே நாம் உங்கள் ஆஃபீஸில் உட்கார்ந்து பேசலாமே. அதற்கு முன் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது. ஏதாவது ஐஸ்கிரீம் பார்லருக்கு வண்டியை விடுங்களேன். முகமெங்கும் காயம் இருந்தாலும் இவனால் எப்படி சிரிக்க முடிகிறது? ராஜேஸ்வர் ஆத்திரத்தோடு கியரை பொருத்தினார். என்னதான் கிரேட் கிரிமினல் லாயராக இருந்தாலும் ஒரு முக்கியமான பாயிண்டை கோட்டை விட்டு விட்டீர்களே. என்ன? பூமிகா எங்கே என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் மனைவிக்கு என்ன சொல்கிறாய்? டென்னிஸ் விளையாட காலையில் போன மகள் இன்னும் திரும்பவில்லையே என்று உங்கள் மனைவிக்கு சந்தேகம் வந்து போலீஸிற்கு ஃபோன் செய்துவிட்டால்? என்னை கேட்காமல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாள். சில நாட்களுக்கு முன்பு வரை அப்படி இருந்திருக்கலாம். உங்கள் மனைவி உங்களை தெய்வமாக நினைத்திருக்கலாம். ஆனால் மாதங்கி டிவிடியை பார்த்த பின்னும் அந்த பழைய மரியாதை அப்படியே இருக்கும் என்று சொல்கிறீர்களா என்ன? தினகரன் குறும்பு சிரிப்போடு சொன்னாலும் கூட அதில் அர்த்தம் இருப்பதாக ராஜேஸ்வருக்கு தோன்றியது. என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? இந்நேரம் பூமிகாவே உங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்க வேண்டும். அவள் தோழி யாருக்கோ டென்னிஸ் கோர்ட்டில் ஹார்ட் அட்டாக், அவசரமாக டாக்டரிடம் அழைத்து போனதாகவும் அங்கிருந்து அப்படியே அவளை அழைத்து கொண்டு பெங்களூர் போவதாகவும் சொல்லியிருக்கலாம். உங்கள் மூலம் 4 செட் மாற்றொடைகளை தந்துவிட சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் உன் ஏற்பாடா? ராஜேஸ்வர் காரை வீட்டை நோக்கி திருப்பினார். தினகரன் காரிலேயே காத்திருந்தான். ராஜேஸ்வர் பரபரப்பாக இறங்கி வீட்டிற்குள் போனார். ஹால் மேஜை மீது ஒரு சிறிய பயணப்பை தயாராக இருந்தது. பூமிகாவின் பயணப்பை. அவரை பார்த்ததும் மனைவி மைதிலி சுட்டிக்காட்டினாள். பூமிகா உங்களிடம் பேசிவிட்டாளா என்றார். பேசினாள். ராஜேஸ்வர் தன் படபடப்பை மறைத்து கொண்டார். பயணப்பையை வாங்கி கொண்டு ராஜேஸ்வர் அவசரமாக வெளியே வந்தார். தினகரன் அவரை ஆச்சரியப்படுத்த துவங்கியிருந்தான். எவ்வளவு முன் யோசனையுடன் செயல்படுகிறான்.
இவனிடம் வெகு கவனமாக இருக்க வேண்டும். அவனை முதலில் ஆழம் கவனித்து அவன் செயல்களிலிருந்து அவனுடைய பலவீனம் என்ன என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு எந்த அடியும் எடுத்து வைக்கக்கூடாது. ராஜேஸ்வரின் வக்கீல் அலுவலகம் அவருடைய பிரத்யேக அறை. அங்கு செல்வாக்குள்ள வாடிக்கையாளர்கள் அமர்வதற்காக போடப்பட்ட உயர் ரக குஷன் நாற்காலியில் தினகரன் அமர்ந்திருந்தான். மல்லையா என்பவரை நினைவிருக்கிறதா? சிவதாஸ் அவருடைய பார்ட்னராக இருந்து நடத்தி கொண்டிருந்த மல்லையா லேத் ஒர்க்ஸ் நினைவிருக்கிறதா என்றான் தினகரன். ராஜேஸ்வரின் முகத்தில் ஒரு திகில் ஓடியது. நினைவிருக்கிறது. இப்போது பிரமாதமான லாபத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த தொழிற்சாலை இப்போது யாருக்கு சொந்தம்? மல்லையா இறந்த பிறகு அவருடைய முதலீட்டிற்கு ஒரு தொகை கணக்கிட்டு அவர் குடும்பத்தாரிடம் கொடுத்தாயிற்று. அவர் அங்கு இறந்ததால் அந்த தொழிற்சாலையில் அவர் குடும்பத்தாருக்கு ஆர்வம் இல்லை. பங்கு பிரித்து கொடுத்த பின் இப்போது முழுக்க முழுக்க சிவதாஸிற்கு தான் சொந்தமாக இருக்கிறது. அந்த கம்பெனிக்கு நீங்கள் தானே பர்சனல் அட்வைசர்? ஆமாம். கம்பெனியின் பர்சனல் மேனேஜரையும் கூப்பிட்டு கேளுங்கள். அங்கு இப்போது இருக்கும் அத்தனை தொழிலாளர்களின் பெயர்கள் மற்றும் 5 வருடத்திற்கு முன்னால் கோவிந்தசாமி என்று ஒரு சீனியர் தொழிலாளி தொழிற்சாலை விபத்தில் மாட்டி இறந்தாரே, அந்த நாளில் தொழிற்சாலையில் வேலை செய்து அப்புறம் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களின் பெயர்கள் இரண்டையும் சேகரியுங்கள். சேகரித்து மல்லையா லேத் ஒர்க்ஸ் கம்பெனியின் அத்தனை பங்குகளையும் அந்த தொழிலாளர்களுக்கு சமமாக பிரித்து கொடுத்து தொழிற்சாலையை அவர்கள் அத்தனை பேருக்கும் கூட்டாக வழங்கப் போகிறார் சிவதாஸ். அதற்கான பத்திரம்தான் நாம் இப்போது எழுதப் போகிறோம். உனக்கென்ன பைத்தியமா? சிவதாஸ் எந்த நாளும் அதற்கு சம்மதிக்க மாட்டார். பத்திரம் எழுதப் போவது நாம். அவர் எப்படி சம்மதிப்பார், எப்படி கையெழுத்து போடுவார் என்பதற்கெல்லாம் பொறுப்பு நான். பத்திரம் எழுதும்போது மறக்காமல் சிவதாஸ் இதையெல்லாம் சுய நினைவோடு சொந்த புத்தியோடு எந்த வற்புறுத்தலும் இல்லாமல் எழுதி கொடுத்ததாக வாசகம் இருக்க வேண்டும். பத்திரம் மறுபடியும் மாற்ற முடியாதபடி இர்ரிவோக்கபிள் என்று சொல்லுவார்களே, அந்த அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். நீ போகாத ஊருக்கு வழி தேடுகிறாய். சிவதாஸ் உயிரே போனாலும் கூட இந்த பத்திரத்தில் கையெழுத்து போட மாட்டார். உயிரே போனால் கூட? தினகரன் உயிரேயை அழுத்தி கேட்டான். ராஜேஸ்வரின் பார்வை தடுமாறியது. அவர் உயிரை பற்றி அப்புறம் கவலைப்படுவோம், முதலில் பூமிகாவை பற்றி நாம் கவலைப்படுவோம் என்று அவன் அடுத்து சொன்னதும் ராஜேஸ்வர் பத்திரம் தயாரிப்பதற்கான சட்ட புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டார். அத்தியாயம் 22. சிவதாஸ் நாற்காலில் களைத்து உட்கார்ந்திருந்தார். எதிரே டெலிவிஷனில் ஒரு பக்தி படம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் காட்டப்பட்ட அம்மன் சிலையிடம் சிவதாஸ் கண்களை மூடி வேண்டினார். தெய்வமே, என்னை காப்பாற்று. என் எதிரிகள் அத்தனை பேரும் அழிந்து போக வழி செய். பிரார்த்தனை முடிந்து கண் திறந்ததும் காட்சி மாறி சாத்தான் வேடம் போட்டவன் வேடிக்கையாக சிரித்து கொண்டிருந்தான். ஃபோன் ஒலித்தது. அவருடைய பிரத்யேக நம்பர். எடுத்தார். நான் ராஜேஷ் பேசுகிறேன். ஒரு புது குழப்பம் என்றார் ராஜேஸ்வர் மறுமுனையில். என்ன? தினகரனிடம் என்னை பற்றிய டிவிடி மட்டும் இருக்கிறது என்று நினைத்தேன். தப்பு. அஸ்வினும் வேறு யாரோ ஒரு பெண்ணும் இருக்கும் டிவிடி கூட வைத்திருக்கிறான். அதையும் அவனிடமிருந்து வாங்க வேண்டி இருக்கிறது. பேரம் பேசி முடித்துவிட்டேன். 10 லட்சம் கேட்கிறான். ராஜேஸ்வரின் குரல் சற்று தலைந்தது. வாட் நான்சென்ஸ்? சிவதாஸ் குறைத்தார். தயவு செய்து அஸ்வினை உடனே பணத்தோடு அனுப்புங்கள். ராஜேஸ்வர் குரலை ரகசியமாக்கி கொண்டார். டிவிடி கைக்கு வந்ததும் இந்த பயலை என்ன செய்வது என்று நான் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். 10 லட்சமா? சிவதாஸின் நெற்றி சுருங்கியது. ஆமாம், 10 லட்சம். அஸ்வினையே அனுப்புங்கள். சிவதாஸ் ரிசீவரை வைத்தார். அஸ்வின் என்று சிவதாஸ் ஆத்திரத்துடன் கூவினார். ராஜேஸ்வர் போனை வைத்தார். முகம் கடுகடுவென்று இருந்தது. பூமிகாவின் உயிரை காட்டி நீ இன்னும் என்னென்ன காரியம் சாதித்துக் கொள்ளப் போகிறாய்? தினகரன் புன்னகைத்தான். உங்களிடம் ரிவால்வர் இருக்கிறது என்று சொன்னீர்களே, ரிவால்வர் எதற்கு? ராஜேஸ்வரின் முகம் திடுக்கிடலால் சிவந்து போனது. அஸ்வின் வரும்போது ஒரு விளையாட்டு காட்ட. ஐ எம் சாரி, உன் விளையாட்டுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கிறது. ரிவால்வரை எல்லாம் உன்னிடம் கொடுக்க நான் தயாராக இல்லை. கிரிமினல் லாயர்கள் என்றால் அதையெல்லாம் யோசிப்பார்கள் என்று நீ நினைக்கவில்லையா? என்னிடம் இருக்கும் ரிவால்வர் உங்களுடையது தானா என்று கேட்பதற்காகத்தான் அந்த கேள்வி கேட்டேன். என்ன பேத்துகிறாய்? என் ரிவால்வரை நீ எடுத்து விட்டாயா? நோ நோ. தினகரன் தன் பையிலிருந்து ரிவால்வரை எடுத்து வெளியே கார் மேஜை மீது வைத்தான். ராஜேஸ்வரின் விழிகள் விரிந்தன. இது என்னுடையது போலவே இருக்கிறது. எதற்கும் சீரியல் நம்பரை செக் பண்ணி விடுங்கள். இன்னும் தோட்டாக்கள் போடவில்லை. ரிவால்வரை கையில் பிடித்து புரட்டி பார்த்தார். எண்கள் பதிக்கப்பட்ட பகுதியை பார்த்ததும் பெருமூச்சு ஒன்று அவரிடமிருந்து வெளிப்பட்டது. இது என்னுடையதே இல்லை என்று மேஜை மீது திரும்பி வைத்தார். தினகரன் அதை எடுத்துக்கொண்டான். தோட்டாக்களை நிரப்பினான். ராஜேஸ்வர் அவனை அச்சத்துடன் பார்த்தார். என்ன செய்ய போகிறாய்? தினகரன் சிரித்தான். எந்த உயிருக்கும் என்னால் ஆபத்து வராது என்று முன்பு போல் என்னால் தற்போது எந்த உத்தரவாதமும் தர முடியாது. என் பேச்சை கேட்கும் வரை நான் சாதுவாக இருப்பேன் என்று மட்டும்தான் சொல்ல முடியும் என்று தன் இடுப்பில் செருகிக் கொண்டான்.
ஒருவேளை அஸ்வின் ஆயுதம் ஏதாவது எடுத்து வந்தால் நான் முட்டாளாகி விடக்கூடாதே என்றுதான் இந்த முன்னெச்சரிக்கை என்றான் தொடர்ந்து. அஸ்வினை எதுவும் செய்து விடாதே. செய்ய மாட்டேன். ஆனால் அவனை ஒத்துழைக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஒருவேளை அவன் முரண்டு பிடித்து தகராறு செய்து நான் தாக்க வேண்டி வந்தாலும் இந்த துப்பாக்கி உங்களுக்கு எதிரான சாட்சியாகிவிடும். என்ன உளறுகிறாய்? த கிரேட் கிரிமினல் லாயராக இருந்தாலும் நீங்களும் ஒரு சாதாரண மனிதர்தான். சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுகிறவர்தான் என்று நிரூபித்து விட்டீர்களே. துப்பாக்கி உங்களுடையதா என்று பார்க்க கையில் எடுத்தீர்களே, அப்போது உங்கள் கைரேகை பதிந்து விட்டது. அதற்கு புறம் நீ எடுத்தபோது உன் கைரேகையும் பதிந்து விட்டது நண்பா. ஆனால் என் சரும நிறத்திலேயே சுருக்கங்கள் இல்லாத ஒரு மெடிக்கல் கிளவுஸை நான் அணிந்திருப்பதை நீங்கள் கவனிக்க தவறிவிட்டீர்களே லாயர். ராஸ்கல். நாற்காலியிலிருந்து ராஜேஸ்வர் பாதி எழுந்துவிட்டார். பின் தொய்ந்து உட்கார்ந்தார். அவனே அவரை சுட்டுவிட்டு தற்கொலை என்று சொன்னாலும் சொல்லுவான். துப்பாக்கியின் விசையில் அவர் கைரேகை பதிந்து இருக்கிறது, அதுவே போதும். அரைக்கதவை தட்டிவிட்டு திறந்தான் அஸ்வின். எட்டி பார்த்தான். உள்ளே வா என்றார் ராஜேஸ்வர் வழிய வரவழைத்து கொண்ட புன்னகையுடன். அஸ்வின் தினகரனை சந்தேகமாக பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான். அந்த அறையின் கண்ணாடி தடுப்புகள் எல்லாவற்றையும் மறைத்து திரை தொங்கின. அஸ்வின் இறுகிய முகத்துடன் மேஜையை நெருங்கினான். முன்பிருந்த கூர்மை உங்களிடம் இல்லை என்று அப்பாவுக்கு வருத்தம் என்றான். காரியங்களை எல்லாம் சொதப்புகிறீர்கள். கண்டவனிடமெல்லாம் கை கட்டி உட்கார்ந்திருக்கிறீர்கள். 1000 ரூபாய் கட்டுகளை மேஜையில் போட்டான். நீங்கள் கேட்ட 10 லட்சம். அந்த டிவிடியை நான் பார்க்க வேண்டும். அதற்கு முன் இதை பார். தினகரன் கையில் திடீரென முளைத்த ரிவால்வரை பார்த்து அஸ்வின் திகைத்தான். உன் கைகளை கழுத்துக்கு பின்னால் கோர்த்து கொண்டு முதலில் இந்த நாற்காலியில் உட்கார். அஸ்வினின் கண்களில் கன நேரத்தில் அச்சம் வந்தது. உட்காராவிட்டால் என்றான் கோபமாக. வக்கீல் சார், இவர் ஒத்துழைக்க மறுத்தால் என்ன ஆகும் என்பது உங்களுக்கு தெரியும். தெரியும். அஸ்வின் உட்காரத்தானே சொல்கிறான், உட்கார்ந்து விடேன் என்று ராஜேஸ்வர் பதறினார். துப்பாக்கியில் பதிந்திருப்பது அவர் கைரேகையாயிற்றே. அஸ்வின் அமர்ந்ததும் புறங்கையை அவன் கன்னத்தில் வீசினான் தினகரன். சொன்னால் உடனே கேள் என்றான் ஆக்ரோஷமாக. மறுபடியும் எதிர்த்து பேசாதே. வக்கீல் சார், இவன் அசையாதபடி நாற்காலியோடு கட்டி போட வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று நைலான் கயிற்றை அவரிடம் போட்டான். ராஜேஸ்வர் சற்றே யோசித்துவிட்டு வேறு வழியின்றி அந்த கயிற்றை எடுத்தார். ராஜேஸ்வர் அவனை நாற்காலியோடு கட்டி போட ஆரம்பிக்க அஸ்வினின் பையிலிருந்த ஒரு சிறு கத்தியையும் இரும்பு பெல்ட்டையும் கழற்றினான் தினகரன். ராஜேஸ்வர் கட்டு போட்டு முடித்ததும் ரிவால்வரை அவன் நெற்றி பொட்டிலிருந்து எடுக்காமலேயே, இப்போது நான் சொல்வது போல் உன் அப்பாவிடம் பேசு என்று தொலைபேசியை எடுத்து எண்களை தட்டினான். ராஜேஸ்வரிடம் நீட்டினான். முதலில் நீங்கள் பேசுங்கள். மறுமுனையில் சிவதாஸின் குரல் வந்ததும் ராஜேஸ்வர் எச்சிலை கூட்டி விழுங்கினார். நீங்கள் உடனே இங்கு வரவேண்டி இருக்கிறது என்றார். எதற்கு? அஸ்வினை மீட்டு போவதற்காக. என்ன உளறுகிறீர்கள்? சிவதாஸ், தயவு செய்து கோபப்படாதீர்கள். தினகரன் நம்மை விட சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான். அஸ்வினின் உயிருக்கே இப்போது ஆபத்து. அவனை துப்பாக்கி முனையில் மடக்கி வைத்திருக்கிறான். உங்களிடமிருந்து சில ஆட்டோகிராஃப் வாங்கிய பின் தான் விடுவிப்பானாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? அஸ்வினிடம் பேசுங்கள். அப்பா! அஸ்வின், என்ன ஆயிற்று? ராஜேஸ்வர் என்னை அசைய விடாமல் நாற்காலியோடு கட்டி போட்டிருக்கிறார் அப்பா. தினகரன் என் நெற்றியில் ஒரு துப்பாக்கியை பதித்திருக்கிறான். நீங்கள் நேரில் வருவதை தவிர வேறு வழியில்லை. தினகரனிடம் போனை கொடு என்றார் சிவதாஸ் கோபமாக. தினகரன் கைக்கு ரிசீவர் மாறியது. தினகரன், நீ உன் உயிருடன் விளையாடுகிறாய் என்று சிவதாஸ் உருமினார். நீங்கள் விளையாடாத விளையாட்டா? எத்தனை உயிர்களுடன் விளையாடினீர்கள். இப்போது என் விளையாட்டு ஒரே ஒரு உயிரிடம்தானே. உன்னை மற்ற கோபத்தை எல்லாம் நேரில் காட்டுங்கள். தினகரன் ரிசீவரை வைத்தான். சிவதாஸ் அந்த அலுவலக அறைக்குள் நுழைந்தபோது கொதித்து கொண்டிருந்தார். ராஜேஷ், எல்லாவற்றிற்கும் நீங்களும் உடந்தையா? என் சக்தி என்ன, என் அதிகாரத்தின் நீளம் என்ன என்பதையெல்லாம் மறந்துவிட்டீர்களா? அந்த பெரிய அறையின் ஒரு மூலைக்கு அஸ்வினின் நாற்காலி செலுத்தப்பட்டிருந்தது. நாற்காலியோடு அவன் அழுத்தமாக கட்டி போடப்பட்டிருந்தான். மார்புக்கு குறுக்கே எக்ஸ் வடிவத்தில் கட்டப்பட்ட கயிற்றுக்கு பின்னே செவ்வகமாக ஒரு கருப்பு பெட்டி. அதில் டிஜிட்டல் எண்கள் 00.45 என்று ஒளிர்ந்து கொண்டிருந்தன. தினகரன் புன்னகையுடன் சிவதாஸை ஏறிட்டான். என்ன பார்க்கிறீர்கள்? அஸ்வினோடு சேர்த்து கட்டப்பட்டிருப்பது ஒரு ரிமோட் வெடிகுண்டு. அதை இயக்கும் விசை இதோ. இப்போது 45 வினாடி என்று காட்டிக்கொண்டிருக்கிறதே. நான் விசையை அழுத்தியதும் அது ஒவ்வொரு நொடியாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மகா பெரிய மனிதர். என்னை பார்க்க வரும்போது சும்மா வருவீர்களா அல்லது அடியாட்களை அழைத்து வருவீர்களா என்று எனக்கு எப்படி தெரியும்? அதனால் என்னை காப்பாற்றிக் கொள்ளவே இந்த ரிமோட் வெடிகுண்டு. என்னை கைப்பற்ற பார்த்தாலோ தீர்த்து கட்ட முயற்சி செய்தாலோ நான் இந்த மோதிரத்தை அழுத்தினால் போதும், அடுத்த வினாடியில் அஸ்வினின் நெஞ்சு கூடு சிதறிவிடும். உனக்கு என்னதான் வேண்டும்?
சில கணக்குகள் நேர் செய்யப்பட வேண்டும், சில கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். ராஜேஸ்வர் உங்களுக்கு எல்லாவற்றையும் விளக்குவார். விளக்கி முடித்ததும் நான் இந்த விசையை அழுத்துவேன். 45 வினாடிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்குள் உங்கள் முடிவை நீங்களே சொல்ல வேண்டி இருக்கும். நீங்கள் சொல்லும் முடிவுதான் அஸ்வினின் ஆயுளை தீர்மானிக்கும். தினகரன் நாற்காலியில் உட்கார்ந்து கால்களை ஒன்றன் மீது ஒன்று போட்டுக்கொண்டான். அத்தியாயம் 23. சிவதாஸ் அக்னி கக்கும் பார்வையை தினகரன் மீது எறிந்தார். அந்த கம்பெனியின் இன்றைய மதிப்பு தெரியுமா உனக்கு? போன மாதம்தான் புதிதாக வெளிநாட்டிலிருந்து வாங்கிய இயந்திரங்களுக்கான கடனே வங்கியில் அடைத்து முடிக்கப்பட்டது. மல்லையாவின் பங்கு பூராவையும் அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுத்தாயிற்று. இப்போது அந்த கம்பெனியின் ஒவ்வொரு ஆணியும் ஸ்க்ரூவும் என்னுடையது. அதையெல்லாம் அப்படியே தூக்கி தொழிலாளர்களுக்கு இலவசமாக தர சொல்கிறாயே, இது என்ன தண்ணீர் பந்தலா? நீங்கள் சும்மா தரப்போவதில்லை. பதிலுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் வரப்போகிறதே. வாட் டு யூ மீன்? இன்றைக்கு மாலை பத்திரிகையாளர்கள், டெலிவிஷன் நிருபர்கள் எல்லோரையும் ஒரு பிரஸ் மீட்டிற்கு கூப்பிட போகிறீர்கள். அங்கே மல்லையா லேத் ஒர்க்ஸ் நிர்வாகத்தை, உரிமைகளை, பங்குகளை எல்லாம் தொழிலாளர்கள் பெயருக்கு நீங்கள் மாற்றி தருவதை அறிவிக்கப் போகிறீர்கள். இவ்வளவு செல்வாக்குள்ள லாபகரமான ஒரு தொழிற்சாலையை தொழிலாளர்களுக்கு ஒரு முதலாளி மாற்றி தருகிறார் என்றால் அவர் புகழ் எவ்வளவு உயரும் என்று யோசியுங்கள். பிரஸ் மீட் எதற்கு என்றார் ராஜேஸ்வர் கோபமாக. நாளைக்கு சிவதாஸ் மனம் மாறிவிடக்கூடாதே என்பதற்காகத்தான். அத்தனை செய்தி சேனல்களிலும் செய்தி தாள்களிலும் தொழிலாளர்கள் பெயருக்கு மாற்றி கொடுத்தது பற்றி அறிவிப்பு வந்துவிட வேண்டும். பின்னால் உங்களை வற்புறுத்தி வாங்கியதாகவோ ஏமாற்றி வாங்கியதாகவோ நீங்கள் கோர்ட்டில் சொல்லக்கூடாது பாருங்கள். தினகரன் சொல்ல சொல்ல சிவதாஸின் புருவங்கள் நெறிப்பட்டன. ஆத்திரத்துடன் எழுந்தார். தினகரன் மீது பாய்ந்து அவன் கழுத்தை பற்றினார். தினகரனுக்கு மூச்சு தடைப்பட்டது. ஆனாலும் புன்னகையுடன் தன் மோதிரத்தை உயர்த்தி காட்டினான். அப்பா என்று நாற்காலியிலிருந்து அஸ்வின் கத்தினான். தன் நிலை புரிந்தவராக சிவதாஸ் உடனே தன் கையை தினகரனிடமிருந்து விலக்கினார். இந்த நிமிடத்தில் உன் கை ஓங்கி இருக்கலாம், ஆனால் எங்களை பகைத்து கொண்டவனுக்கு நிம்மதி இல்லை. டிவிடிக்கு நான் கேட்டது அதிக விலைதான். வக்கீல்தான் இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தார். இத்தனை சட்ட புத்தகங்களை வைத்துக்கொண்டு பத்திரம் தயாரித்தவர் அவர்தான். பிரஸ் மீட்டிங்கிற்கு ஏற்பாடு பண்ண சொல் என்று கூறியதும் அவர்தான். இல்லை என்று அவர் மகள் மீது சத்தியம் செய்ய சொல்லுங்கள். தினகரன் சிரித்து கொண்டே சொன்னான். ராஜேஷ், சிவதாஸ் பொறுமினார். நான் ரிமோட் விசையை அழுத்தியாயிற்று. கையெழுத்துக்கள் போட இன்னும் 45 வினாடிகள் தான் இருக்கின்றன மிஸ்டர் சிவதாஸ். சிவதாஸ் அவசரமாக பத்திரத்தாள்களில் கையொப்பங்கள் இட்டார். போட்டு முடித்து நிமிர்ந்தார். 40 வினாடிகளில் அந்த விசையை மறுபடியும் தினகரன் அழுத்த வினாடிகளை காட்டிக் கொண்டிருந்த கருப்பு பெட்டி 0.95 என்று நின்றது. நிம்மதி பெருமூச்சுகள் விடப்பட்டன. இவன் சொன்னதை நம்பாதீர்கள் என்றார் ராஜேஸ்வர். பிரஸ் மீட் முடிந்து தொழிற்சாலை தொழிலாளர்கள் வசம் போய் சேரும் வரை அஸ்வின் என் பாதுகாப்பில்தான் இருப்பான் என்றான் தினகரன். சிவதாஸ் அவனை எரித்து விடுவது போல் பார்த்தார். பின் ராஜேஸ்வரை பார்த்தார். கடைசியாக தன் மகன் அஸ்வினை பார்த்தார். நீ ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்திருக்காது என்று சீறிவிட்டு வெளியேறினார். எனவே மல்லையா லேத் ஒர்க்ஸ் என்ற என் தொழிற்சாலையை முற்றிலுமாக தொழிலாளர்களுக்கே கொடுத்து விடுவது என்று தீர்மானித்து உள்ளேன். இது என் மகன் அஸ்வினுடைய விருப்பம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவனே நேரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆனால் கடுமையான தொற்று காய்ச்சலால் அவனால் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. இந்த முடிவை நான் என் முழு விருப்பத்துடனும் தொழிலாளர்களிடமிருந்து எந்த நெருக்கடியும் இல்லாமல் செய்கிறேன். சில வருடங்களுக்கு முன் இதே தொழிற்சாலையில் ஒரு விபத்தில் கோவிந்தசாமி என்பவர் இறந்து போனார். அவருடைய மகனுக்கு இங்கே வேலை கொடுத்தோம். அவர் மகன் இப்போது இந்த தொழிற்சாலையில் ஒரு பங்குதாரராகவே ஆகிவிட்டார் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவதாஸ் நிறுத்தினார். திரும்பி பார்த்து காக்கி உடை அணிந்திருந்த அந்த தொழிலாளியை கூப்பிட்டார். இதோ இவர்தான் கோவிந்தசாமியின் மகன். இவரிடம் இந்த கம்பெனியின் உரிமையை தொழிலாளர்களுக்கு மாற்றி தரும் பத்திரத்தை வழங்குகிறேன். கூடியிருந்தவர்கள் கைத்தட்டினார்கள். வீடியோ கேமராக்கள் அந்த காட்சிகளை ஜூம் செய்தன. ஸ்டில் கேமராக்கள் ஃப்ளாஷ் வெளிச்சத்தை படபடவென்று மின்னி காட்டின. சிவதாஸ் எரிமலை குமுறல்களை அடக்கிக் கொண்டு வெளியே ஆனந்தமாக புன்னகைத்தார். தொழிலாளர்களின் கைத்தட்டல்கள் வான் வரை மோதின. அத்தியாயம் 24. போதுமா? நீ கேட்டது எல்லாமே செய்தாயிற்று. என் பூமிகா எங்கே என்றார் ராஜேஸ்வர் கிட்டத்தட்ட கெஞ்சும் குரலில். இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது என்றான் தினகரன் புன்னகையுடன். ராஜேஸ்வரின் கண்களில் தீப்பொறி பறந்தது. இன்னும் என்ன? வாக்குமூலம். உங்களுடைய வாக்குமூலம். என்ன உளறுகிறாய்? மல்லையாவை உண்மையில் கொன்றது சிவதாஸ் தான் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் 3 சாட்சிகளை செட்டப் பண்ணி என்னை சிறைக்கு அனுப்பினீர்கள். அதற்காக உங்களுக்கு பெரிய பதவியும் நிறைய சலுகைகளும் கிடைத்தன.
அதற்கு புறம் சிவதாசுடன் சேர்ந்து கொண்டு இன்னும் எத்தனையோ அக்கிரமங்களுக்கு துணை போயிருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர வேண்டாமா? இதோ பார், உன் மிரட்டலுக்கு பணிந்து சிவதாஸ் தொழிற்சாலையே எழுதி வைத்து விட்டார். அதற்கு புறம் நீ அஸ்வினை விடுவித்தாய். அஸ்வின் விடுதலையான பின் அவர் உன் மீது எவ்வளவு ஆத்திரத்துடன் இருப்பார் என்று யோசி. எந்நேரமும் உன் உயிருக்கு ஆபத்து வரலாம். அதற்குள் என் மகள் இருக்கும் இடத்தை சொல்லிவிடு. சரி, ஒரே ஒரு கேள்வி. என்ன? உங்களுக்கு மாதங்கி பெருசா, உங்கள் மகள் பெருசா? இதென்ன கேள்வி? காசு கிடைத்தால் நாளைக்கே என்னை உதறிவிட்டு மாதங்கி வேறொருத்தன் பின்னால் போய்விடுவாள். என்றைக்கிருந்தாலும் எனக்கு பூமிகாதான் முக்கியம். அப்படியானால் ஒரே ஒரு சின்ன உதவி செய்யுங்கள். என்னை தேடி சிவதாஸின் கூட்டம் வரும்போது நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. உங்களை உங்கள் மகளிடம் சேர்த்துவிட்டு நான் போலீசிடம் சரணடைய விரும்புகிறேன். இன்னும் அரை மணி நேரம் கழித்து போலீஸ் என்னை மாதங்கியின் வீட்டில் வந்து சந்திக்கட்டும். போலீசிற்கு உடனே ஃபோன் செய்யுங்கள். என்னவென்று? மாதங்கியின் முகவரியை அவர்களிடம் கொடுங்கள். சிவதாஸை தாக்கிய குற்றத்திற்காக நான் போலீஸில் சரணடைய விரும்புவதாகவும் அந்த முகவரிக்கு வரும்படியும் சொல்லுங்கள். ஆனால் அரை மணி நேரம் கழித்து வர சொல்லுங்கள். ராஜேஸ்வர் தொலைபேசியை எடுத்து டிஎஸ்பி மகேந்திரனுக்கு ஃபோன் செய்தார். அடுத்த ஃபோன் சிவதாஸிற்கு பண்ணுங்கள். சிவதாஸிற்கா? ஆமாம், நான் போலீஸில் சரணடைய முடிவு செய்து விட்டதாகவும் மாதங்கி வீட்டிற்கு அரை மணி நேரம் கழித்து போலீஸை அங்கே வர சொல்லி இருப்பதாகவும் மட்டும் சொல்லி வைத்து விடுங்கள். உனக்கென்ன பைத்தியமா? சிவதாஸ் கையில் சிக்கினால் உன்னை தவிடு பொடியாக்கி விடுவார். சொன்னதை செய்யுங்கள். உங்கள் மகளை உடனே பார்க்க உங்களுக்கு விருப்பமில்லையா? ராஜேஸ்வர் டெலிஃபோனை எடுத்தார். சிவதாஸ் முகம் சிவந்திருந்தார். ராஜேஸ்வர் பேசி முடித்ததும் ரிசீவரை பொத்தென்று வைத்தார். ராஸ்கல், என்னை அடித்துவிட்டு அசிங்கப்படுத்திவிட்டு போலீஸில் போய் சரணடைய போகிறானாம். விடப்போவதில்லை அவனை. எங்கே இருக்கிறான் சொல்லுங்கள் அப்பா. நம் ஆட்களை உடனே அனுப்பி அவனை தீர்த்துவிட சொல்கிறேன் என்று உருமினான் அஸ்வின். வேண்டாம், உன்னை மறுபடியும் அனுப்பி நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கப் போவதில்லை. நானே நேரில் போகிறேன். என்னை கட்டி போடும் தைரியம் அந்த ராஜேஸ்வருக்கு வருகிறதா பார்ப்போம். தனியாகவா போகிறீர்கள்? அந்த முட்டாள்தனத்தை நான் செய்ய போவதில்லை. என் பாதுகாப்பு படையும் கூட வரும். சிவதாஸ் எழுந்து எண்களை படபட என்று தட்டினார். டிஎஸ்பி மகேந்திரன், நான் சிவதாஸ். அந்த பையல் சரணடைய போகிறானாமே? ஆமாம் என்று பதில் வந்தது. போலீஸ் வரும் முன் எனக்கு அவனிடம் கொஞ்சம் கணக்கு பாக்கி இருக்கிறதே. என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். நான் ஃபோன் செய்து பச்சை சிக்னல் கொடுத்த பிறகு போலீஸ் தினகரனை தேடி போகிற மாதிரி பார்த்து கொண்டால் போதும். உங்களுக்கு இதை கூட செய்ய மாட்டேனா? சிவதாஸ் ரிசீவரை வைத்துவிட்டு கண்ணாடியில் முகம் பார்த்தார். முகத்தில் இருந்த பிளாஸ்திரிகளை பார்த்ததும் அவர் இதயம் முறுக்கேறியது. தினகரனின் முகத்தை தாறுமாறாக கிழித்தால்தான் அவர் மனம் சமாதானமாகும் என்று தோன்றியது. பெல்ட்டில் கூர்மையான கத்தியை செருக்கிக் கொண்டார். தன் ரிவால்வரை எடுத்துக்கொண்டார். தன் பாதுகாப்பு படை தளபதிக்கு இன்டர்காமில் உத்தரவு கொடுத்தார். காரை நிறுத்தினான் தினகரன். பின் இருக்கையில் உட்கார்ந்திருந்த ராஜேஸ்வரை திரும்பி பார்த்தான். உங்கள் மகள் இருக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம் என்றான். அப்படியானால் என் கண்கட்டை அவிழ்க்கலாமே என்று பரபரத்தார் ராஜேஸ்வர். ஒரு நிமிஷம், அதற்கு முன் உங்கள் கைகளை நான் அவிழ்த்துவிட வேண்டும். தினகரன் பின் கதவு திறந்து அவர் அருகில் அமர்ந்தான். ராஜேஸ்வரின் கைகளை மடியில் வைத்து கட்டியிருந்த நைலான் கயிற்றின் முடிச்சை அவிழ்த்தான். ராஜேஸ்வர் துடிப்புடன் தன் கண்களை கட்டியிருந்த கருப்பு துணியை அவசரமாக விலக்கினார். இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு பார்வை பழகியதும் திடுக்கென்று இருந்தது. ஏய், இங்கே ஏன் அழைத்து வந்தாய்? இது மாதங்கியின் வீடு. ஆமாம், அதனால்தான் உங்கள் கண்களை கட்டி அழைத்து வர வேண்டியிருந்தது. இங்கேதான் பூமிகா இருக்கிறாள் என்று புன்னகைத்தான் தினகரன். பூமிகா இங்கே இருக்கிறாளா? என்ன சொல்கிறாய்? அவளிடம் மாதங்கியை பற்றி சொல்லிவிட்டாயா? மாதங்கியும் உனக்கு உடந்தையா? நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். ராஜேஸ்வர் உடல் குறுகினார், உள்ளம் கூசினார். அந்த தோட்டத்தில் காலடி வைக்க அவமானமாய் உணர்ந்தார். பூமிகாவை இங்கேயா சந்திக்கப் போகிறார்? ஆனால் வேறு வழி. இறங்கினார். தினகரன் அழைப்பு மணியை 2 முறை அழுத்தினான். கதவு உடனே திறந்தது. திறந்தவள் பூமிகா. அவளை பார்த்ததும் ராஜேஸ்வரின் கண்கள் பொங்கின. கண்ணம்மா என்று அவளை அணைத்து கொள்ள பாய்ந்தார். பூமிகா சரையல் என்று பின்னால் நகர்ந்து கொண்டாள். அவள் கண்களில் தெரிந்த அருவருப்பை பார்த்ததும் ராஜேஸ்வரின் நெஞ்சில் நெருப்பு வைத்தார் போல் இருந்தது. பூமிகா என்றார் திடுக்கிடலோடு. உள்ளே போவோம் என்றான் தினகரன். வேறு வழியின்றி உள்ளே நுழைந்தார். சோஃபாவில் ஒரு ஓரமாக முடங்கி உட்கார்ந்திருந்த மாதங்கி அவரை நிமிர்ந்து பார்த்து உடனே தன் தலையை குனிந்து கொண்டாள். பூமிகா. ராஜேஸ்வரின் குரல் நடுங்கியது. இவன் என்னை பற்றி ஏதாவது சொன்னானா? அப்படி சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் நம்பாதே. எதை நம்பக்கூடாது என்றாள் பூமிகா சற்று சூடான குரலில். ராஜேஸ்வர் குறுகினார். இத்தனை நேரம் மகளை பார்க்க வேண்டும் என்று இருந்த துடிப்பும் அவளை பார்த்ததும் பொங்கிய மகிழ்ச்சியும் புஸ் என்று அடங்கிவிட்டன. கண்களில் ஆத்திரம் பொங்க அவர் தினகரனை திரும்பி பார்த்தார்.
என் மகளை என்னிடமிருந்து பிரிக்க என்ன சதி செய்தாய் தினகரன்? தினா என்ன செய்தான்? நீங்கள் தானே என்னை பிரித்து எறிந்து விட்டீர்கள். என் வயசு இருக்குமா இந்த பெண்ணிற்கு? இவளுக்கு என்ன பூமிகா? இவள் பெயர் மாதங்கி. என் வக்கீல் தொழிலில் இவள் ஒரு கிளையண்ட், அவ்வளவுதான். இவள் உங்களுக்கு கிளையண்டா? இவளுக்கு நீங்கள் கிளையண்டா? பூமிகா பூமிகா அந்த டிவிடியை பார்த்து விட்டாள் என்றான் தினகரன் அமைதியாக. பூமிகா, இவன் காட்டியது போலி வீடியோ. என்னிடம் கூட காட்டினான். நம்பாதே. மாதங்கியும் இவனும் சேர்ந்து எனக்கு எதிராக ஏதோ சதி செய்கிறார்கள். இன்றைய கம்ப்யூட்டர்களை வைத்துக்கொண்டு எந்த முகத்துடன் வேண்டுமானாலும் எந்த முகத்தையும் சேர்க்க முடியும் என்று உனக்கு தெரியும். என் முகத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்துள்ள தில்லுமுள்ளு டிவிடி அது. டிவிடியை நான் எங்கே பார்த்தேன் என்று சொல்லவில்லையே டாடி. இங்கேயா? யாருடன் பார்த்தேன் என்று சொல்லவில்லையே. இந்த கழுதையுடனா? வேண்டாம் பூமிகா, இப்போது எதுவும் பேச வேண்டாம் என்றான் தினகரன். இவள் பெயருக்கு இந்த கெஸ்ட் ஹவுஸை வாங்கி கொடுத்திருக்கும் பத்திரங்களில் எல்லாம் உங்களைப் போலவே தினகரன் கையெழுத்து போட்டிருக்கிறார் என்று சொல்லப்போகிறீர்களா? பூமிகா, இவன் உன்னை ரொம்ப குழப்பியிருக்கிறான் என்று நினைக்கிறேன். எல்லாவற்றிற்கும் என்னால் விளக்கம் தர முடியும். வா, முதலில் இங்கிருந்து போகலாம். இவன் உன்னை கடத்தி வைத்து என்னை மிரட்டி சில காரியங்களை சாதித்து கொண்டான். வற்புறுத்தி, மிரட்டி, உயிர் பயம் காட்டி, அச்சுறுத்தி இவன் செய்த செயல்கள் செல்லாது என்று சட்டம் சொல்வது இவனுக்கு தெரியாது. மே ஐ கமின் என்ற குரல் கேட்டு அனைவரும் திரும்பினர். சிவதாஸ் அவரை பார்த்ததும் தினகரன் ஒரே பாய்ச்சலாக சோஃபாவின் பின்னே தாவினான். மாதங்கி மிரண்டு எழுந்தாள். ராஸ்கல், நீ எங்கே போனாலும் இன்று உன்னை விடப்போவதில்லை என்று சிவதாஸ் உருமினார். கையில் துப்பாக்கியை எடுத்தார். சிவா சார், வேண்டாம் வேண்டாம் என்று ராஜேஸ்வர் பதறினார். நீ பேசாமல் இரியா என்றார் சிவதாஸ் மிரட்டலாக. நீ கண்டவளோடு கூத்தடித்து டிவிடி எடுத்ததால் தானே இந்த பயலை நான் முதலில் விடுவிக்க வேண்டி வந்தது. அதற்கப்புறம் என்னென்ன நடந்துவிட்டது பார்த்தாயா? டேய், எழுந்திருடா. சிவதாஸ் ரிவால்வர் முனையை மேலும் கீழுமாக ஆட்டினார். சோஃபாவில் அமர்ந்திருந்த மாதங்கி அச்சத்தில் தப்பான காரியம் செய்தாள். துப்பாக்கி முனை பார்த்த திசையில் அவள் இருக்கக்கூடாது என்ற பதபதைப்பில் துப்பாக்கிக்கு நேரே கையை வீசி வீசி ஆட்டிக்கொண்டே வேண்டாம் வேண்டாம் என்று ஓடி வந்தாள். சிவதாஸ் பதறினார். தினகரனுக்கு அவளும் உடந்தை என்பதால் தான் ராஜேஸ்வர் பற்றி டிவிடி எடுக்க முடிந்தது. அதே காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திற்கு போலீஸை கூப்பிட்டு சரணடைய திட்டம் வைத்திருக்கிறாள் என்று அவர் முழுமையாக நம்பினார். அதனால் தினகரனை காப்பாற்றுவதற்காக அவள் அப்படி ஓடி வருகிறாள் என்று அவர் நினைத்துவிட்டார். வேகம், அவசரம், பதற்றம் எல்லாமாக சேர்ந்து கொண்டன. கூடவே தோற்று போய்விடக்கூடாதே என்ற பரபரப்பும் தொற்றிக்கொள்ள எந்த யோசனையும் செய்யாமல் ரிவால்வரின் விசையை இழுத்துவிட்டார். குபுக்கென்று தோட்டா விடுபட்டது. அடுத்த நொடி மாதங்கி பிரேக் அடித்தது போல நின்றாள். அவள் விழிகள் பெரிதாய் விரிந்தன. ரவி கையையும் புடவையையும் மீறி நெஞ்சு பகுதியில் சிவப்பாய் இரத்தப்பூ பூத்தது. அப்படியே கீழே அவள் சரிந்தாள். துப்பாக்கி சத்தம் கேட்டதும் சிவதாஸின் அடியாட்கள் உடனே அங்கு பிரசன்னமாயினர். சிவதாஸ் அலட்சியமாக அவர்களை விலக சொன்னார், ரிவால்வரை ஆட்டி. உடனே அவர்கள் புகை போல் மறைந்தார்கள். மாதங்கி கண் எதிரே சுருண்டு விழுந்ததை பார்த்ததும் பூமிகா அரண்டு போனாள். ராஜேஸ்வர் பாய்ந்து அவளை ஒரு மறைவிடத்திற்கு தள்ளினார். சிவதாஸ் 2 அடி எடுத்து வைத்து தினகரனை நெருங்கிவிட்ட நிலையில் பூமிகா தன் அப்பாவை உதறிவிட்டு அவரிடமிருந்து ஒரே திமிரலாக திமிரி தப்பித்து சிவதாஸின் மீது பின்புறத்திலிருந்து பாய்ந்தாள். அத்தியாயம் 25. பூமிகா பாய்ந்த வேகத்தில் சிவதாஸ் குப்புரடித்து விழுந்தார். அவர் கையில் இருந்த ரிவால்வர் எகிரியது. தரையில் வழுக்கி சோஃபாவிற்கு அடியில் சென்று மறைந்தது. தினகரன் தாவி குதித்து சிவதாஸின் அருகில் வந்து இறங்கினான். அவர் காலரை பிடித்து நிமிர்த்தினான். அவன் கண்களில் அனல் பறந்தது. அன்றைக்கு மல்லையாவை என் கண் எதிரில் கொன்றீர்கள். இன்றைக்கு மாதங்கியை. மனித உயிர்கள் உங்களுக்கு அவ்வளவு மலிதாக போய்விட்டதா? நடப்பதையெல்லாம் பார்த்து ராஜேஸ்வர் கலவரம் அடைந்தார். அவசரமாக வாசல் கதவை சாத்தி 2 தாழ்பால்களையும் போட்டார். இன்னும் உங்கள் புத்தி மாறவில்லை. சென்ற முறை கொலை செய்து தப்பித்து விட்டீர்கள். இந்த முறை போலீஸ் வரும்போது நீங்கள் தப்ப நான் விடப்போவதில்லை. தினகரன் சிவதாஸின் 2 கைகளையும் முறிப்பது போல் புரட்டி முதுகு பக்கம் வைத்து கட்ட பார்த்தான். சிவதாஸ் திமிரி திரும்பினார். அவர் வயதுக்கு அபார வேகம். திரும்பிய வேகத்தில் அவர் கையில் கூர்க்கத்தி இடம்பெற்றிருந்தது. அதை அவர் வீசி பாய்ச்சினார். மிக கடைசி தருணத்தில் தினகரன் தன் முகத்தை பின்னுக்கு இழுத்து கொண்ட போதிலும் கத்தியின் கூர்முனை அவனுடைய முகவாயில் ஒரு நீளமான கீறல் போட்டது. உன் முகத்தை துண்டு துண்டாக கிழிக்காமல் விடமாட்டேன். சிவதாஸ் கத்தியை மறுபடியும் வீசினார். தினகரனின் கழுத்தை மில்லிமீட்டர் இடைவெளியில் கத்தி தவறவிட்டது. தினகரனின் கைகளை அவர் அழுத்தி பிடித்திருந்த வேகத்தில் அவன் கண்களில் முதன் முறையாக ஒரு அச்சம் வந்தது. அவன் திமிரினால் நிச்சயம் அவருடைய கத்தி அவனுடைய முகத்தை சிதைத்துவிடும் அபாயம் இருந்தது. தினகரன் சரையலென அவரை நெம்பி தள்ள பார்க்க
சிவதாஸ் அதிக ஆத்திரத்துடன் கத்தியை முழு வேகத்தில் அவன் மீது செலுத்த முயற்சி செய்து கைகளை ஓங்க ரிவால்வர் வெடித்தது. சிவதாஸின் ஓங்கிய கை ஓங்கியபடி நின்று போனது. அவர் கையிலிருந்த கத்தி விரல்களிலிருந்து பிடிப்பு இழந்து நழுவியது. அவருடைய வெறித்த விழிகளில் ஒரு திடுக்கிடல் தெரிந்தது. கழுத்தின் பக்கவாட்டிலிருந்து ரத்தம் குமுறி வந்தது. தினகரன் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். சிவதாஸின் கையிலிருந்து விடுபட்டு சோஃபாவுக்கடியில் ஓடியிருந்த துப்பாக்கியை 2 கைகளாலும் பிடித்து நின்றிருந்தாள் பூமிகா. தினகரன் சிவதாஸை புரட்டிவிட்டு எழுந்தான். என்ன காரியம் செய்துவிட்டாய் பூமிகா என்று ராஜேஸ்வர் அலறிக்கொண்டு அவளை நெருங்கிய நேரம் தினகரன் மறுபுறமிருந்து அவள் மீது மோதினான். பூமிகாவின் கையிலிருந்த ரிவால்வரை தினகரன் பறித்தான். சட்டை நுனியால் அதில் பதிந்திருந்த கைரேகைகளை அவன் துடைத்தான். வாசல் கதவு படபடவென தட்டப்பட்டது. தினகரன் ராஜேஸ்வரையும் பூமிகாவையும் இழுத்துக்கொண்டு அடுத்த அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டான். சிவதாஸை சுட்ட துப்பாக்கியை 2 கைகளாலும் பற்றி அதை ராஜேஸ்வரின் நெஞ்சுக்கு நேரே உயர்த்தினான். தினா, பூமிகா பதறினாள். தினகரன் புன்னகைத்தான். ரிவால்வரை தலைத்தான். அவன் முகத்து இரத்தத்தை அலட்சியம் செய்தான். பயப்படாதே, நான் அவரை சுடப்போவதில்லை என்றான். ராஜேஸ்வர் இரத்த அழுத்தம் உச்சத்தில் இருக்க அவனை நிமிர்ந்து பார்த்தார். தினகரன் பரபரப்பான குரலில் பேச ஆரம்பித்தான். நன்றாக கவனித்து கேட்டுக்கொள்ளுங்கள். சிவதாஸிற்கும் எனக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. அவர் என்னை கத்தியால் கிழித்தார். அந்த ஆத்திரத்தில் அவருடைய துப்பாக்கியாலேயே அவரை நான் சுட்டுவிட்டேன். போலீசில் இதைத்தான் நாம் சொல்லப் போகிறோம். நோ என்றாள் பூமிகா. சிவதாஸை விட்டிருந்தால் நிச்சயம் அவர் உன்னை கொலை செய்திருப்பார். அதனால்தான் நான் சுட்டேன். ஏற்கனவே சிறை சென்றவன் நீ. மறுபடியும் ஏன் வீணாக செய்யாத குற்றத்திற்கு சிறைக்கு போக வேண்டும்? பூமிகா, தினகரன் அவளை உலுக்கினான். என் வாழ்க்கை ஒரு நிறுத்தத்திற்கு வந்துவிட்டது. உன் வாழ்க்கை இப்போதுதான் துவங்கி இருக்கிறது. மல்லையாவின் தொழிற்சாலை தொழிலாளர்களுக்கு போக வேண்டும் என்று நான் நினைத்தேன். அது நிறைவேறிவிட்டது. நீ வெளியே இருந்தால்தான் சில காரியங்களை எனக்காக சாதிக்க முடியும். தயவு செய்து நான் சொல்வதை கேள். தினகரன் ராஜேஸ்வரின் பக்கம் கோபமாக திரும்பினான். நான் சொல்வது உங்களுக்காவது புரிகிறதா? ராஜேஸ்வர் மெல்ல தலையை மேலும் கீழுமாக அசைத்தார். தினகரனின் கோபம் அவன் முகத்திலிருந்து காணாமல் போனது. சென்ற முறை மல்லையாவை நான் தான் கொலை செய்தேன் என்று பிடிவாதமாக பொய் சொல்லி சாதித்தீர்களே, அதைவிட சிறப்பாக இந்த முறை நீங்கள் கோர்ட்டில் வாதாட வேண்டும். சிவதாஸை கொலை செய்தது தினகரன் தான் என்று அழுத்தம் திருத்தமாக நிரூபிக்க வேண்டும். உங்கள் திறமையை எல்லாம் இந்த வழக்கில் காட்டுங்கள். ராஜேஸ்வர் கண்களின் கண்ணீருடன் தினகரனின் கைகளை பற்றி கொண்டார். வாசல் கதவு ஓங்கி இடிக்கப்படும் ஒலி தொடர்ந்தது. டிஎஸ்பி நண்பரை கூப்பிடுங்கள் என்றான் தினகரன். ராஜேஸ்வர் அவசரமாக செல்போனை எடுத்தார். ராஜேஸ்வரின் வீடு, இரவு, மாடியறை. எத்தனை ஆயிரம் விளக்கங்கள் நீங்கள் கொடுத்தாலும், எத்தனை லட்சம் சமாதானம் சொன்னாலும், இனிமேல் நீங்களும் நானும் பழைய பாசத்தோடு அப்பா மகளாக தொடர முடியாது என்றாள் பூமிகா தீர்மானமாக. பூமிகா, ப்ளீஸ். ராஜேஸ்வர் அவளை கெஞ்சும் பார்வையால் வருடினார். அத்தனை சந்தோஷத்தையும் நாம் இழக்க வேண்டுமா? உண்மையிலேயே நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அம்மாவிடம் நேர்மையாக இருங்கள். அம்மாவிற்கு துரோகம் இன்னொரு முறை முயற்சி செய்யாதீர்கள். செய்ய மாட்டேன், உன்மேல் சத்தியம். குற்றத்தை ஒப்புக்கொண்டு நான் போலீஸில் சரணடையக்கூடாது என்றால் இன்னொரு நிபந்தனை. என்ன? நீங்கள் அப்ரூவராக மாற வேண்டும். சிவதாஸின் அத்தனை உண்மைகளையும் சட்டத்திற்கு முன் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். செய்கிறேன். என்மேல் சத்தியம், உன்மேல் சத்தியம். பூமிகா அவரை பார்த்து வெகு நாட்களுக்கு பிறகு புன்னகைத்தாள். அப்ரூவராக மாறுவது மட்டுமல்ல, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாதாடி தினகரனை இந்த குற்றத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என்று பார்ப்பேன். தேங்க்யூ டாடி. அவனுக்கு குறைந்த அளவு தண்டனை கிடைப்பதுதான் நல்லது. ஏனென்றால் அவன் சிறையிலிருந்து வெளியே விடுதலையாகி வரும் வரை அவனுக்காக நான் காத்திருப்பேன். அதை உங்களால் மாற்ற முடியாது. குட் நைட். பூமிகா சரையில் என்று தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள். ராஜேஸ்வர் கண்களை மூடி சில வினாடிகள் தன்னை நிதானப்படுத்தி கொண்டார். இந்த வழக்கிற்கான முக்கிய சட்ட புத்தகங்கள் அவருக்காக அவர் மேஜை மீது காத்திருந்தன. அந்த அறை சற்றே இருட்டாக இருந்தது. தினகரன் கல் சுவர் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தான். கம்பிகளை சப்திக்கும் ஒலி கேட்டு நிமிர்ந்தான். சிறை வார்டன், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கிறது என்று ஒரு காகித உரையை உள்ளே வீசினார். தினகரன் அதை எடுத்து பிரித்தான். வெளிச்சத்திற்கு நேரே திருப்பி படித்தான். அது ஒரு வாழ்த்து அட்டை. சூரிய உதயத்திற்காக காத்திருக்கும் தாமரை மொட்டு ஒன்று தன் கூம்பிய கரங்களால் வான் நோக்கி நிமிர்ந்திருப்பது போன்ற சித்திரம். தினகரன் வாழ்த்து அட்டையை திறந்தான். உனக்காக காத்திருப்பேன், பூமிகா. தினகரனின் உதடுகளில் மெல்ல மெல்ல ஒரு புன்னகை மலர்ந்தது. திரு சுபா அவர்களின் வேட்டை நாய் முற்றும்.